நேத்து யாராவது அந்த சீன் பாத்தீங்களா? சார் அவதார் சீன். அவதார் ம். அவதார் பார்க்கல சார், பார்க்கல சார். பார்க்கல. சரி, பார்த்துடலாம் இப்போ. சார் க்ளோஸ் போட்டு விடுங்க சார். ஓகே சார். எல்லாருக்கும் ஆடியோ வீடியோ ரெண்டுமே வருதுன்னு பாருங்க. சார் ஆடியோ வீடியோ ரெண்டு வருதா? வருதுங்க ஐயா, சார் ஆடியோ வீடியோ ரெண்டும் வருதா? வருது ஐயா, வருது ஐயா. Sansiu! Tokuratsi Sansiu! Sakenratsi! Let's dance. Det er Pupskavn. Paparazzi, Sansiu! Mend the bond! Jake! Sahelu, Jake! Sahelu! Srani. That's right. You're mine. First flight seals the bond. You cannot wait. Think, fly! Fly?
That's it. Bank left. Level out. That's it. Boys! Hey! Let's go! Yeah, baby, I got this! Oh, shit! I may not be much of a horse guy, but I was born to do this. Yeah. என்னங்க பாத்தீங்களா? ஏதாவது புரிஞ்சுதா? எனக்கு ஒண்ணும் புரியல ஐயா. புரியலையா? ம். எங்கேயா வெளிச்சத்துக்கு வாங்க. வந்துட்டீங்களா? ஓகே. என்ன புரியல இதுல? ஆயிரக்கணக்கான பறவைகள் இருக்கு. ஏழுமலையா என்ன புரியல? ஆயிரக்கணக்கான பறவைகள் இருக்கு. அதுல அவங்க ஒண்ணு செலக்ஷன் பண்ணிக்கிறாங்க. ஆனா ம். அது கண்ட்ரோலுக்கு வரமாட்டேங்குது. ம். கீழ மேல தள்ளுது. ம். அப்புறம் அது ஒரு வழியா அடக்கி மேல அமர்ந்து போறாரு. ஃப்ளைட் மாரி. ம். அவ்வளவுதான் தெரியும். இல்லைங்க. அதுல முக்கியமான விஷயமே மீண்டும் ஒரு தடவை பாருங்க. ம். அதாவது முதல் விஷயம் ஹலோ. சொல்லுங்க ஐயா. ஓகே. அதாவது முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ம். அவதார் உலகத்துக்குள்ள போயிட்டா ஒருத்தருக்கு அங்க எல்லா விதமான வேலைகளுக்கும் ஏன்னா அது அது எப்படின்னா டோட்டலி மூவியே ரொம்ப டிஃப்ரெண்ட் அது. ம். இருக்கிற ஏரியா எல்லாமே. அப்ப அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பறவை ஒண்ணு வேணும் எல்லாருக்குமே. அங்க ம். இருக்கிற எல்லார்கிட்டயுமே அது ஒண்ணு இருக்குது. இவன் வந்து அந்த உலகத்துக்குள்ள புதுசா போறான். ம். லைவ்ல வந்து இந்த பெண் அவதார் இருக்கா பாருங்க, அவன் ஆசைப்படுறா விரும்புறா. அதனால அவளை கூட்டிட்டு போய் நீ இது உண்மை தேர்ந்தெடுத்துக்கணும். இது தேர்ந்தெடுத்து தான் நம்ம எதா இருந்தாலும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறான் அந்த இடத்துக்கு. ம். அங்க வந்து இந்த மாதிரியான பறவைகள் வந்து நிறைய இருக்குது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம் மூவ் பண்றான் பாருங்களேன். அவன் ம். மூவ் பண்ணும்போது எதை செலக்ட் பண்ணலாம்னு அவன் பார்க்கறான். இந்த இடத்துல வந்து என்னன்னா, இவன் எதை செலக்ட் பண்ணான்னு தேடுறானோ, அதே மாதிரி அங்க இருக்கிற அந்த பறவைகள்ல இவன் ஓகே அப்படின்னா சண்டை போடுறதுக்கு போயிடும். இவன் ஓகே அது விலகி போயிடும். இப்ப பாருங்க நிறைய பறவைகள் வந்து விலகி போகுது. ம். ஒவ்வொன்னா பக்கம் நெருங்க நெருங்க எல்லாம் விலகி போயிட்டே இருக்குது. Sansiu! Tokuratsi Sansiu! Sakenratsi! இப்ப அது சண்டை போட தயாராகிடுச்சு. புரியுதுங்களா?
சண்டை போடுறது தயாராயிடுச்சு அப்படின்னு என்ன அர்த்தம்னா அது Det der bukskavn. இப்ப அதை பிடிச்சிடுறான். அதை ம். பிடிச்சிட்டு அது மேல ஏறி உட்காந்துட்டான். ஆனா அது என்ன பண்ணணும்னா அது எப்படியாவது கீழே தள்ளி விட பார்க்கணும் அது. சரிங்களா? இவன் எந்த அளவுக்கு தாக்கு பிடிக்கிறான் அப்படின்னு அது பார்க்கும். ம். அதனால அவனை கீழே தள்ளும், அவனை கொல்றதுக்கு முயற்சி பண்ணும், எல்லா வேலையும் செய்யும். Paparazzi, Sancio! Make the bond! அப்போ எல்லா வகையிலயும் அது கீழே தள்ளுறதுக்கு தான் முயற்சி பண்ணுது, அவனை கொல்றதுக்கு தான் முயற்சி பண்ணுது. ஆனா இவனுடைய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, அதை தன்னோட இணைக்கணும். விடாப்பிடியா அதை பிடிச்சுக்கணும், தன்னோட இணைக்கணும். அது மட்டும்தான் அவனுடைய வேலை. அது ஒரு தடவை இணைச்சாச்சு அப்படின்னா, அதுக்கு பிறகு அது உயிர் போற வரைக்கும் அவன் கூட இருக்கும். Jake! Sahilu, Jake! Sahilu! இப்போ சொல்றா என்னன்னா அது இப்படியே தான் அடம்பிடிச்சுக்கிட்டே இருக்கும், இப்படியே தான் நான் போட்டு அது தள்ளிட்டே இருக்கும். நீ செய்ய வேண்டியதுலாம் எப்படியாவது முதல்ல எடுத்து அதை இணைச்சிரு அப்படின்னு நினைச்சாதான் அது அமைதியா இருக்கும் அப்படின்ற அவ. தெரியுதுங்களா? அவன் கையில இடது கையில வச்சிருக்கிறது வந்துன்னா அந்த டிராகனுடைய என்ன சொல்றதுன்னா ஒரு குடுமி மாதிரி. இவன் தலையில இருக்கிற ஒரு குடுமி, 2 குடுமி என்ன ஒண்ணா இணைக்கிறான். இப்ப அவனையும் அந்த பறவையும் ஒண்ணா சிங்க் பண்ணிட்டான். ம். எப்படி நம்ம மொபைல் வாங்கின உடனே நம்மளுடைய மெயில் ஐடி போட்டு சிங்க் பண்றோம் இல்லையா? ஆமா, அது மாதிரி. அந்த மாதிரி இப்ப அவன் என்ன பண்ணிட்டான்னா அவனையும் அதையும் சிங்க் பண்ணிட்டான். இப்போ ஸ்டெப் 1 முடிஞ்சது. ஸ்டெப் 1 என்னன்னா முதல்ல இணைக்கிறது. இணைச்சாச்சு. 2வது இணைச்ச உடனே அது நம்ம வசதிக்கு நாம விரும்புற மாதிரி அது இயங்குமான்னா இயங்காது. முதல்ல அது போக்குல போய் அதுக்கு பிறகு நம்ம போக்குல அதை மாத்திக்கணும். ம். That's right. You're mine. இப்போ இணைச்சோன்னா அவ சொல்றா, இணைச்சாச்சுன்னா நீ உடனே ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ளை பண்ணு, பறந்து போ அப்படின்னு. ஏன்னா அடுத்தது அதுதான். அதுல வந்து தனக்கு தோத்தாத அமைதிதான் தெரியணும். ம். அதனால இப்ப அதை பறக்க சொல்லிட்டே இருக்கும்போது அவன் ஃப்ளைன்னு சொல்லும்போது அது பறக்க ஆரம்பிச்சிடும். First flight seals the bond. You cannot wait. Think, fly! Fly? God damn! Oh, shit! Shut up and fly straight! தாறுமாறா பறக்குது, அவன் கமாண்டே கொடுக்காதனால. இப்ப வந்து அவன் என்ன பண்ணா முதல்ல ஸ்ட்ரைட்டா பற அப்படின்றான். அந்த கமாண்ட் வந்தோடனே அது ஸ்ட்ரைட்டா பறக்க ஆரம்பிக்குது. That's it. Bank left. டேர்ன் லெஃப்ட். இப்ப லெஃப்ட்ங்கிறதுனா இப்ப லெஃப்ட் போகுது. Level out. That's it. Boys!
இப்ப அந்த கதாநாயகி வந்து ஏறுறா பாருங்க, அந்த சீனை நல்லா கவனிங்க. அவ எடுத்துலாம் இணைக்க மாட்டா. பக்கத்துல வந்தோனே தானா ஆட்டோமேட்டிக்கா 2 பேருடைய குடுமியும் ஒண்ணா இணைஞ்சிரும். ம், ம். Level out! This ain't. இப்ப பாருங்க கதாநாயகி அவ ஓடிறாளா? ஆமாய்யா. Oish! இப்ப பாருங்க. இப்ப இந்த குடுமி பாருங்க, இவளுது தனியா இருக்குது, அது தனியா இருக்குது. இவ அந்த குடுமியெல்லாம் ஒண்ணா இணைக்க மாட்டா. ஆனா இவ பக்கத்துல வந்தோனே ஆட்டோமேட்டிக்கா அது இணைஞ்சிரும். எப்படி நீங்க மொபைல் போன்ல முதல் தடவை ஒரு மெயில் ஐடி போட்டு சிங்க் பண்றீங்களோ அந்த மாதிரி தான். அதுக்கு பிறகுலாம் ஓப்பன் ஆகும்போது தான் அது ஆட்டோமேட்டிக்கா அப்படி சிங்க் ஆகுதோ, அதே மாதிரி தான் இந்த முதல் தடவை கனெக்ட் பண்ணும்போது தான் ரொம்ப போராடணும், கஷ்டப்படணும், எல்லாம் செய்யணும். ஆனா முடிச்ச பிறகு அதுக்கு பிறகு வாழ்நாள் ஃபுல்லா அது ஆட்டோமேட்டிக்கா சிங்க் ஆகும். Hey! அது இல்லை, கதாநாயகன் மட்டும்தானே அந்த குடும்பி ஜாயின் பண்ணுது, கதாநாயகி ஆட்டோமேட்டிக்காக ஜாயின் பண்ணுவா. ஏன்னா கதாநாயகி ஏற்கனவே பழகிட்டா அதுக்கு. ஓஹோ, அப்போ முதல்ல பழகினது கதாநாயகி, அதுக்கப்புறம் தான் கதாநாயகன் Yeah, பழகிறாங்க. baby, I got this! முதல்ல முடிச்சு போட்டது யார், கதாநாயகியே கதாநாயகி? அதாவது என்ன கதை அப்படின்னா, கதாநாயகி ஏற்கனவே அந்த அவதார் உலகத்துல இருக்கிறவ. அவ ஏற்கனவே வந்து குழந்தையில இருந்து வளர்ந்து அங்க அந்த பறவையை வந்து ஏற்கனவே சிங்க் பண்ணி வச்சிருக்கிறா. ஓகே ஓகே. சரிங்களா? கதாநாயகன் அந்த பின்னாடி இருக்கவன் அவனுடைய அவளுக்கு வந்து என்ன சொல்றதுன்னா, அந்த இடத்து ஆட்சி பண்ணக்கூடிய அந்த ராஜாவுடைய பையன் அவன். அவன் கூட இருக்கிற 2 பேரு. இவங்க எல்லாருக்குமே ஏற்கனவே பறவை இருக்குது. அந்த பறவை எல்லாருக்குமே இருக்குது. இந்த கதாநாயகன் மட்டும்தான் இங்க இருந்து அந்த அவதார் உலகத்துக்குள்ள புதுசா போவான். நியூ என்ட்ரி புதுசா ஆகிறான். போன உடனே ஆமா. அதனால அவளை கூட்டிட்டு போய் அவ சொல்லுவா, இந்த பறவை உடனே எடுத்துக்கிட்டாதான் நீ இந்த இடத்துல இருக்க முடியும். இங்க இருப்பதற்கான தகுதியே அங்க இந்த அப்படிதான். பறவையோட அங்க எவ்வளவு இணைந்து மக்கள் தொகை. இருந்தாதான். ஆமா. இங்க எப்படி நம்ம 18 வயசு ஆனா ஓட்டு போடுற உரிமை வந்துருதோ, அந்த மாதிரி அங்க வளர்ந்துட்டா அவங்க அந்த பறவை ஒண்ணு செலக்ட் பண்ணிக்கணும். இல்லன்னா அவங்க அவதார் உலகத்துக்குள்ள இருக்க முடியாது. அவங்க யாரும் சேர்த்துக்க மாட்டாங்க. அந்த பறவை ஒண்ணு என்ன பண்ணணும், தன் கூட இணைச்சுக்கணும். இன்னைக்கெல்லாம் வந்து மாப்பிள்ளை நல்ல வேலையில இருந்தா நிறைய சம்பாரிச்சா பொண்ணு கொடுத்துறாங்க. முன்னெல்லாம் வந்து ஒவ்வொரு கிராமத்துலயும் அந்த இளவட்ட கல்லுன்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. அது தூக்கி தான் தோளுக்கு மேல பின்னாடி போடணும். இல்ல அந்த திறமை இருந்தா தான் பொண்ணு கொடுப்பாங்க. இல்லைன்னா அது தூக்குற வரைக்கும் பொண்ணு கிடையாது. ஊர்கள்லாம் காளை வச்சிருப்பாங்க, காளை அடக்கணும். அப்ப ஏதோ ஒரு கண்டிஷன் வச்சிருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த உலகத்துல வாழறதுக்கு கண்டிஷன் என்ன, அந்த டிராகன் ஒண்ணு தனக்கு சொந்தமாக்கிக்கணும். இல்ல அப்படி சொந்தமாக்கிட்டா இவன் உயிர் போற வரைக்கும் அது உயிர் போகாது, அது உயிர் போற வரைக்கும் இவன் உயிர் போகாது. 2 ஒண்ணாயிடும். அப்படி மத்த எல்லாருக்குமே அவங்களுக்குன்னு ஒரு டிராகன் இருக்குது. இப்போ இவன் போறான், அந்த டிராகன் பறவைய இவன் வந்து செலக்ட் பண்ணணும் இப்போ. அவன் அந்த நிறைய பறவைகளுக்கு நடுவுல நுழையிறான் பாருங்க. நுழைஞ்ச உடனே எதை பிடிக்கலான்னு பக்கத்துல போறானோ அதெல்லாம் விலகி போயிட்டே இருக்குது. ஏன்னா அதுவும் முடிவு பண்ணணும் முதல்ல. இவன் எதை செலக்ட் பண்ணிக்கானோ அவனும் அதுவும் செலக்ட் பண்ணணும். எப்படி செலக்ட் பண்ணணும்னா அது சண்டை போடுறதுக்கு தயாராகும். அதுதான் அவ சொல்லுவா. உன் கூட எது சண்டை போடுறதுக்கு தயாராகுதோ அது உன்னை ஏத்துக்கு தயாராயிடுச்சுன்னு. அப்ப அந்த வகையில இவன் என்ன பண்ணனா ஒவ்வொன்னுத்தையும் சண்டை போடுற மாதிரி போய் பார்க்கறான். விலகி விலகி போகுது ஒவ்வொன்னும். அப்ப இந்த குறிப்பிட்ட அந்த டிராகன் பறவை தான் சண்டை போடுறதுக்கு தயாராகும். அப்போ அவ சொல்றா, அது சண்டை போடுறதுக்கு தயாராயிடுச்சு. நீ எப்படியாவது அதை பிடிச்சி உட்கார்ந்துரு அப்படின்னு. இப்ப நம்ம பாருங்க, நம்ம ஜல்லிக்கட்டு விடும்போது அந்த காளையினுடைய அந்த மதில் பிடிச்சிட்டா போதும். ம். சரி, ஏறி அதை அந்த முதுக பிடிச்சுக்கிட்டீங்கன்னா போதும், அதை கெட்டியா பிடிச்சிட்டா போதும். அது என்ன குதிச்சாலும் அதை விடக்கூடாது. அப்ப எங்கேயும் இது உன்னை போட்டு சாகடிக்கிறதுக்கு என்னன்னா பண்ணும். நீ எப்படியாவது உன்னுடைய குடுமையும் அந்த குடுமையும் ஒண்ணா இணைச்சிரு. அவ்வளவுதான் விஷயம். இணைச்சாச்சுங்களா? இணைச்ச பிறகு பாருங்க, இணைச்ச பிறகு வெறும் ஃப்ளைன்னா பாட்டில் அது கண்டுபிடி பறக்க ஆரம்பிச்சிடும். அப்ப அப்படியும் இருக்கக்கூடாது. கமாண்ட் கரெக்டா நீங்க முதல்ல நேரா பற, டேர்ன் லெஃப்ட், டேர்ன் ரைட்டு, ரைட்டு அப்படின்னு அவன் கமாண்ட் கொடுக்க அதுக்கு பிறகு ஸ்மூத் ஆயிடும். இப்ப தெரிஞ்சு போச்சு இவனுடைய பாதை என்ன, அதனுடைய பாதை என்னன்னு. இப்ப ரெண்டும் ஒண்ணா இணைஞ்ச பிறகு ஸ்மூத்தா இயங்குது. நீங்க அந்த மியூசிக்ல கவனிச்சாலே தெரியும். அவன் போராடும் போது இருக்கிற மியூசிக்கும் அதிரடியா,
அது ஸ்மூத் ஆன பிறகு வரக்கூடிய அந்த மெலோடி மியூசிக்கும் அதை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஸ்மூத் ஆயிடுச்சுன்னு. புரிஞ்சுல ஏழுமலையா? புரியுதையா? ம். அதே மாதிரி தான் நீங்கள் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்றால் 10 எண்ணில் உங்களுக்கு விருப்பமான, உங்களுக்கு தேவையான, நீங்கள் உங்க மனசு அதாவது சொல்லணும்னா உங்க உள்ளுணர்வு சொல்லும். எதை செலக்ட் பண்ணிக்கலான்னு. இல்ல 9 தான் பவர்னு சொல்றாங்க. அதனால அதை எடுத்துக்கலாமா? 3 தான் பவர்னு சொல்றாங்க. இதை எடுத்துக்கலாமா? 6 தான் பவர்னு சொல்றாங்க. அதை எடுத்துக்கலாமா? இல்ல 1ஆம் நம்பர் எடுத்துக்கலாமா? அது எல்லாத்துக்கும் முதன்மையா நிக்குது. அதை எடுத்துக்கலாமா? இல்ல பூஜ்ஜியத்துக்குள்ளே இருந்து ராஜ்யத்தை ஆண்டு வரும் இறைவனுடைய பவரே 0 தான்றாங்கல்ல. அப்ப அதை எடுத்துக்கலாமா? ஏன்னா நீங்க பூஜ்ஜியத்தை கூட எடுத்துக்கலாம். ஆனா தனியா பயன்படுத்த முடியாது. அது எது கூடயா சேர்க்கணும். அதனால தான் நம்ம பூஜ்ஜியத்தை விட்டுட்டு 1 to 9க்கு பாருங்க அந்த 9 நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பர் எடுக்கிறோம். புரியுதுங்களா? புரியுதையா? ம். நான் எனது எண்ணை தேர்வு செய்து விட்டேன் 5. இல்ல. அது அதாவது என்ன பண்ணணும்னா, முதல்ல எண்ணை தேர்ந்தெடுத்த பிறகு, அந்த எண்ணை ஓராண்டுகளுக்கு சோதனை ஓட்டம் நடைபெற வேண்டும். புரியுதுங்களா? புரியுது. 1 இயர். ம். 1 இயர் என்ன பண்ணணும், அதுல நீங்க ஸ்ட்ராங்கா நிக்கணும். அது இந்த பறவை மாதிரி உங்களை தூக்கி போட்டு அடிக்கும், மிதிக்கும், உதைக்கும். இல்ல சாகுற அளவுக்கு தள்ளி விடும். நீங்க விட்டு ஓடி போயிடக்கூடாது. சரிங்களா? அப்புறம் ஒரு கண்டிஷன் வரும்போது அப்படி ஸ்மூத் ஆகும். அதுக்கு பிறகு வந்து என்னன்னா, அந்த எண்ணெய் பல இடங்கள்ல உங்களுக்கு மாயஜலமா மாறும். சரிங்களா? சரி. சரி. நம்ம எண்களை பத்தி என்ன பார்த்திருக்கோம்? இப்ப நீங்க எப்படி அதை பயன்படுத்த போறீங்க? அப்படின்ற புரிதல் உங்களுக்கு வந்தாச்சா? ஏன்னா நம்பிக்கை, இயற்கை கூட வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் எளிமையா தான் இருக்கும். எண்ணிக்கை என்பது உங்க லைஃப்லயே இது புது சப்ஜெக்ட் இது. என்னது எண்களை இப்படிலாம் பயன்படுத்த முடியுமா? அதுல இவ்வளவு சக்தி இருக்குதா? அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு புது சப்ஜெக்ட். அதனால நீங்க எப்படி பயன்படுத்த போறீங்க? ஏன்னா அந்த அந்த விஷயம் உங்களுக்குள்ள வந்தாச்சா? வந்தாச்சுங்க ஐயா. பழக பழக ஏதாவது டவுட் வருங்க ஐயா. அதுதான் இப்ப நானு நேத்தும் சிலருக்குலாம் பேசியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் பேர்கிட்ட பேசணும். பேசிட்டு நான் கொஸ்டின்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கொஸ்டின் பேங்க் ரெடி பண்ணிட்டு நான் உங்கள கூப்பிடுறேங்க ஐயா. சரி. பதில் எழுதிக்கங்க. கேள்விக்கு பதில். எண்களை எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம்னா, எண்களை எண்களா பயன்படுத்தலாம். 1. 2 எண்களை குறியீடாக பயன்படுத்தலாம். விளக்க முடியுமா ஐயா? குறியீடா? சார்? குறியீடானா கொஞ்சம் விளக்க முடியுமா? சிம்பிள்ஸ் சார். சிம்பிள்ஸும் மறைமுகமான எண்கள் தான். ஓஹோ. இப்ப நீங்க என்னுடைய பேர் பாக்குறீங்களா? ஆமா. என்னுடைய பேர் நான் எப்பயுமே இப்படிதான் போடுவேன். அதுல மொத்தம் 3 சிம்பிள் இருக்கும். 3 குறியீடு இருக்கு தெரியுதா? ஒரு ஹைபன், அதுக்கு முன்னாடி டேஷ், அப்புறம் பேருக்கு பின்னாடி ஒரு சின்ன முன்னாடி இருக்கிறது ஐஃபன் இல்ல அது. டேஷ். ஐயா முதல்ல ஐயாவோட பேரை போடுங்க ஐயா. அதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு டேஷ், அப்புறம் ஒரு அண்டர்லைனு, அப்புறம் ஆறுக்கு அப்புறம் ஒரு இது. இல்ல அப்போ நான் வந்து 3 குறியீடு யூஸ் பண்றேன். அசோக் சார் ஒரு ட்ரிப் காட்டுங்க சார். காட்ட வேண்டியதில்ல. நீங்க என் பேரை பாக்குறீங்கல்ல? ஓ ரைட். அது இது இல்லைங்க. சரி சரி. ரைட். இப்ப என் பேர் பாக்குறீங்களா சார்? வைப்ரண்ட் அசோக் குமார்ன்ற பேர்ல ஒரு 3 குறியீடு இருக்கு தெரியுதா? ஆமாங்க சார். தெரியுதா எல்லாருக்கும்? தெரியுது. ஒரு முந்திரி பருப்பு மாதிரி ஒரு சிம்பல், ஒரு ஆமா. அண்டர்ஸ்கோர் ஒன்று,
ஒன்று வந்து பறக்கிற மாதிரி சிம்பிள் ராக்கெட். பாத்தீங்களா? எப்படி இருந்தாலும் மாப்பிள்ளைக்கு முந்திரி பருப்பு மேலேயே நினைப்பு. வயசு அப்படி சார். வயசு இல்லை சார், எப்போவுமே சாப்பாடோட நம்ம இணைஞ்சு போனோம்னு வச்சுக்கோங்களேன், ஜென்மத்துக்கு மறக்காது. இதுக்கு நான் வேற ஒரு அர்த்தம் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, உடனே எல்லாருக்கும் புரியாது. முந்திரி பருப்புரா முதல்ல வச்சிருக்கிறாரு, நடுவில் அண்டர் ஸ்கோர் நம்ம பாதை, அடுத்தது உயரத்துக்கு போகணும், அப்படி மூணு மூணு குறியீடு வச்சிருக்காரு. சரி, அது என்ன மீன் பண்ணுது? என்ன ஐயா? அது என்ன மீன் மூணுக்கு பண்ணுது இன்னைக்கே அர்த்தம் சொல்லுங்க சார். இன்னைக்கே சொல்லணுமா? சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும், நாங்களும் அதுக்கு ஏத்தாப்புல குறியீடு இல்ல இல்ல, வச்சுக்கிறோம். ஓகே, நீங்க எப்போ ஃபீல் பண்ணீங்களா அப்ப சொல்லுங்க. சரி, ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த சிம்பிள் இருக்கு இல்லையா, அது ம். குறிக்கிறது வைப்ரேஷன். வேவ்ஸ். ஓகேங்களா? அது வைப்ரேஷன் சிம்பிள். அது அடுத்த குறியீடுன்னா வைப்ரேஷனையும் எண்ணையும் இணைக்கின்ற சிம்பிள். அது பாட்டம். okay. பாட்டம் சிம்பிள். அப்போ நானும் வைப்ரேஷனை இணைஞ்சிட்டா அடுத்தது ஹைட்டு தான். சரிங்களா? டெவலப்மெண்ட், வளர்ச்சி எப்படி வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். உயரமா போகணும். அப்போ உயர போறதுக்கான புரிஞ்சு இல்லையா? இது கம்பல்சரி வைப்ரண்ட்டுக்கு 3 ஒரு சிம்பிள். சிம்பிள் தான் வைக்கணுமா, இல்ல ஒரு சிம்பிள் வைக்கலாமா, எப்படி சார்? அதுக்கு இது அதுதாங்க ஐயா சொல்ல. உங்க மனசுல, உங்க உள் மனசுல என்ன சொல்லுதோ அதான் அங்க விஷயம். 1 வச்சுக்கலாம், 2 வச்சுக்கலாம், 3 வச்சுக்கலாம், 5 வச்சுக்கலாம், 10 வச்சுக்கலாம். அதெல்லாம் உங்க மனசு சொல்லணும். என் மனசு சொல்லுச்சு இதை வச்சுக்கோன்னு வச்சுக்கிட்டேன், அவ்வளவுதான். உங்க மனசு என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும். இது சார் அது எப்படி எப்ப சொல்லுங்க சார், அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? அதாங்க ஐயா, எண்களை பயன்படுத்தும் போது சொல்லும். சரில, ஓராண்டுகளுக்கு நீங்க முதல்ல இந்த அவதார் படத்துல காமிச்ச டிராகன் மாதிரி ஒரு எண்ணை பிடிக்கணும். நீங்க அந்த எண்ணு பிடிச்சி நீங்க பயன்படுத்திட்டே இருக்கும்போது, ஒரு வருஷத்துக்கு அதை விடாம பயன்படுத்திட்டே இருக்கும்போது, அந்த எண்ணு என்ன ஆகுன்னா உங்களுக்குள்ள ஒரு சிம்பிளா மாறும். ஏன்னா எண் போட்டீங்கன்னா எல்லாருக்குமே வெளிப்படையா தெரியும் இல்லையா? அது அது என்ன அப்படிங்கிறது அந்த மாதிரி தெரியாம அது உங்ககிட்ட ஒரு சிம்பிளா மாறும். இல்ல, காப்மேயருடைய புத்தகத்தை எல்லாம் பாத்தீங்கன்னா, காப்மேயர் கையெழுத்து போட்ட முன்னாடி பின்னாடி என்ன பண்ணணும்னா எக்ஸ் பிளஸ் போடுவாரு. காப்மேயர் சைன் பண்ண பிறகு நம்முடைய தலைமைச் செயலர் இறையன்பு அவர்கள் கைது போட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா தெரியும். அவர் கைது போட்டு முடிச்சோன்னு ஒரு அம்பு குறி விடுவாரு. அந்த அம்பு குறியில 3 கூறு போடுவாரு. இந்த மாதிரி சில பேர்லாம் பாத்தீங்கன்னா சில சிம்பிள்ஸ் தான் கையெழுத்திலே பயன்படுத்துவாங்க. 2 டாட் வைக்கிறது கூட ஒரு சிம்பிள் தான். அது இருக்கிறதுலயே ரொம்ப ஹை டெஃபினிஷன் சிம்பிள் எதுன்னா டாட் தான். புள்ளி தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஹை டெஃபினிஷனான சிம்பிள். அதனாலதான் எல்லாரும் சைன் பண்ணி முடிச்சோன்னு ஒரு கோடு போட்டு 2 புள்ளி வைப்பாங்க. ஆமா, ஆனா அது எல்லாத்துக்குமே பலன் தரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது அந்த டாட் அப்படிங்கிறது அது ஹை டெஃபினிஷன். அது புரியுதுல்ல? அந்த ஹை டெஃபினிஷன் பயன்படுத்துற அளவுக்கு உங்க உள் மனசு சொன்னாதான் நம்ம அதை பயன்படுத்தணும். இல்லைன்னா அதை தொட்டீங்கன்னா அது ஹை வோல்டேஜ் உங்களை தூக்கிடும். அதாவது நீங்க ரயிலை இயக்கிறதுக்கு உங்களுக்கு 25,000 வோல்ட் உள்ள கரண்ட் தேவைப்படலாம். ஆனா தொட்டீங்கன்னா என்ன ஆகும்? தொடறதுக்கு முன்னாடி நீங்க புசிங்கிறீங்க. அந்த மாதிரிதான் டாட் அப்படிங்கிறது இங்க ஹை டெஃபினிஷனான ஒரு ஹை பவரான ஒரு சிம்பிள். அது என்ன காரணம்னா அது சூட்சுமம், அது பூஜ்ஜியம். சரிங்களா? எல்லா சக்திகளையும் உள்ளடக்கியது இது டாட். இன்னைக்கு இந்த உலகத்தையே ஆள்றது இல்ல, இந்த உலகத்தையே ஆள்றது நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க இன்டர்நெட்னு. ஆனா அந்த இன்டர்நெட் எதனுடைய ஆட்சியின் கீழ் இருக்குதுன்னா டாட்னுடைய ஆட்சியில் இருக்குது. டாட் இல்லைன்னா இன்டர்நெட் இல்லை. அடுத்தவங்க கையெழுத்த திருட்டு கையெழுத்து போட்டுட்டோம்னா அதனுடைய விளைவை சந்திக்கிறப்பதான் ஏன்டா அந்த கையெழுத்த போட்டோம்னு பிறகு மாட்டிக்கிறோம்.
இப்ப என்னன்னு எழுதிருக்கீங்க? So, 1 சொல்லுங்கய்யா. எண்களை எண்களாக பயன்படுத்தலாம். ம். 2 எண்களை குறியீடாக பயன்படுத்தலாம். அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிருக்கீங்க. அப்போ ஒரு சின்ன ஒரு இதுங்க சார் சந்தேகம். பட் எங்களுக்கு வந்து இந்த ம். குறியீடுகள பத்தின போதிய அறிவு எங்களுக்கு பத்தாது. எங்களுக்கு அது தெரியாது. பட் அந்த ம். குறியீடுகள தப்பா ம். தப்பா பயன்படுத்துறபோது மத்த அ ஆக்சுவலி எங்களுக்கு தெரிஞ்சது 240 வோல்ட் கரண்ட் தான். பட் ம். 25,000 வோல்ட் கரண்ட் அப்படிங்கிறது ஒரு மனுஷன எரிச்சே போடும். பட் அது ம். அது தெரிஞ்சு தொட்டாலும் சரி, தெரியாம ம். தொட்டாலும் அதோட விளைவு அது செஞ்சிருது. அப்போ ஆமா. நாங்க இந்த குறியீடுகள் பயன்படுத்துறபோது ஏதாவது பயன்படுத்தி ம். தப்பாயிருச்சுன்னு வச்சுக்கங்க சார், அது பெரிய தப்பா ம். போயிரும்ல. அதுக்கு ஆமா. நீங்க ஏதாவது கைட்னஸ் எங்களுக்கு குடுப்பீங்களா? இல்ல அதுக்கு தான் நான் இப்ப என்ன சொன்னேன், முதல்ல பற்றுங்கன்றேன். அதான் நீங்க சார் முதல்ல எண்கள ஒரு எண் விஷயத்துக்கு முதல்ல எண்ண புடிங்க. அதான் சார் எண்களுக்கு என்ன நீங்க இதெல்லாம் புடிச்சுட்டீங்க சார். இது எல்லாமே ஒரு 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 கோப்பா நீங்க கொண்டு வந்துட்டீங்க. நீங்க எங்களுக்கு குருவா இருக்கிறனால, இந்த இந்த இதுக்கு இப்படி செலக்ட் ம். பண்ணா நல்லா இருக்கு. அப்படின்னு ஏதாவது சஜஷன் குடுக்க முடியுமான்னு கேட்கிறேங்க சார். பிரபஞ்சம் தரும்போது தரும் கண்ணன் ஐயா. பிரபஞ்சம் இல்லைங்கய்யா. நீங்க தரும்போது இந்த இந்த எண்ண புடிச்சுக்கிட்டு நீங்க போயிட்டே இருந்தீங்கனாலே, கொஞ்சம் கொஞ்சமா அந்த உணர்வு உள்ள வர ஆரம்பிச்சுரும். இல்ல இதுல சார் நான் இத அதனால வெளியில இருந்து கூட்டவே முடியாது. என்னங்கய்யா? இல்ல சார். இல்ல கண்டிப்பா சார். அதுக்கு ஏதாவது சின்ன ஒரு ஒரு கைட்னஸ் குடுக்க முடியுமா? ஏன்னா நாம அந்த நயன பிடிக்கிற போது, இப்போ நாம ஒரு ஸ்மூத்தா போயிட்டு இருக்கலாம். அல்லது அவருக்கு ஒரு பிரச்சனை அதிகமா இருக்கலாம். அல்லது ம். லோவா இருக்கலாம். அல்லது மிடில் இருக்கலாம். பட் ம். இத புடிச்சு இருக்கிறதும் போயிறக்கூடாதுல்ல? அப்படின்னு கேட்கிறேன் சார். அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இல்ல அதாங்க. குடுக்கலாமா? இல்ல அதாங்க. இருக்கிறது போகாது. அதான் சார் கேட்கிறேன். ஏன்னா இல்ல ஏன்னா நீங்க எப்ப எண்கள பிடிக்கிறீங்களோ, அப்பவே நீங்க வந்தன்னா பிரபஞ்சத்தினுடைய டச்சுக்கு வந்துட்டீங்க. சரி சார். சரிங்க. நமக்கு திரைப்படம் பார்க்கும்போது தெரியும். என்னதுங்களா? என்னதான் கதாநாயகன சாகடிக்கிற அளவுக்கு வில்லன் போட்டு அடிச்சாலும், அவன் திரும்ப அ எந்திரிச்சு வந்துருவானு. ஏன்னா அவன் செத்து போயிட்டா கதை கிடையாது. புரியுதுங்களா? இல்ல அந்த அடியே இல்ல அந்த இல்ல அடியே வாங்க இல்லைங்க. வேண்டாமோ? இருங்க சொல்லுறேன். நான் சொல்றது அவன் செத்து போயிட்டா கதை முடிஞ்சது. கதை கிடையாது. அதனால நமக்கு தெரியும் அவன் கண்டிப்பா சாக மாட்டான்னு. சாகரா மாதிரி நிலைமைக்கு கூட போயிடுவான் அவன். ஆனா சாக ரைட். மாட்டான் இல்லையா? அந்த ரைட். மாரி இந்த இடத்துல பிரபஞ்சம் உங்கள என்ன போட்டு அடிச்சாலும், திரும்ப அதுவே உங்கள தூக்கி விட்டு மேல கொண்டாந்துரும். ஓகே சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ. புரியுதுங்களா? பிரபஞ்சத்தை நீங்க பற்றி ரைட். விட்டீர்கள் என்றால், அது உங்களை சாக விடாது. நன்றிங்க சார். நன்றிங்க சாகுற சார். நிலைமைக்கு நீங்க போனா கூட புடிச்சு தூக்கிட்டு வர வேண்டியது அதனுடைய வேலை. இப்போ இந்த டிராகன் பார்த்தீங்க இல்லையா? அந்த டிராகன் முதல்ல அவன சாகடிக்கிற அளவுக்கு அவன் புடிச்சு தள்ளிடும் கீழ. அவன் அந்த பாறை வழிலாம் மேல ஏறி போவான். இதெல்லாம் எப்போன்னா, சிங்க் ஆகுறதுக்கு முன்னாடி. ஆனா அது சிங்க் ஆன பிறகு, அவன் எங்க விழுந்தாலும் முதல்ல அந்த பறவை தூக்கிரும். அவன எங்க காப்பாத்துறதுக்காக அது உயிர் எங்க அது எங்க ஆமாங்க. மாட்டிட்டாலும் முதல்ல அது போய் காப்பாத்திரும். ஆக்சுவலி அவன காப்பாத்துறதுக்காக அது கடைசில உயிர் விட்டுரும். ஆமா சார். ஆமா. கடைசி அந்த படத்துல அவன காப்பாத்துறதுக்காக அவன் உயிர் விட்டுரும். பார்த்திருக்கேன் சார். பார்த்திருக்கேன். பார்த்திருக்கீங்க இல்லையா? அதுதான் சொல்றேன். அவன அவன காப்பாத்துறது வரைக்கும் அதனுடைய கடமை. தேங்க் யூ சார். ஓகேவா? அதனால நீங்க நீங்க வந்து என்னன்னா, இங்க சொல்லக்கூடிய ரூல் படி கரெக்ட்டா போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எல்லாம் நடக்கும். இவரு என்னமோ டாட்ல ஏதோ பவர் இருக்குன்னாரே. சரி அது தொட்டு தான் பார்ப்போமே அப்படின்னு தனியா உட்கார்ந்து எல்லாம் டாட்டா வச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டீங்கன்னு வச்சுக்கங்க. அது ஏடாகூடமா ஏதாவது பண்ணிடுச்சுன்னா என்ன கேட்கக்கூடாது. இந்த மலையாள படம் ஒண்ணு பார்த்தேன் நானு. என்ன அந்த மலையாள படம்னா, இந்த ஒரு ரூம்ல பேச்சுலர்ஸ் ஒரு 6, 7 பேர் இருக்கிறானுங்க. சரிங்களா? ஒரு நாள் போர் அடிக்கும். ஏதாவது விளையாடலாம்டா அப்படின்னோனே ஒருத்தன் சொல்லுவான். அந்த ஆவிய வர வைக்கிற கேம் அது. கேரம் போர்டு ஒண்ணு எடுத்து, அதுல ஏபிசிடிலாம் எழுதி 1, 2, 3லாம் போட்டு வச்சுக்கிட்டு, நடுவுல மெழுகுவர்த்தி ஏத்தி, அது மேல ஒரு கண்ணாடி கிளாஸ் வச்சுட்டு, 4 பக்கமும் 4 பேரும் அதுல விரல வச்சு புடிச்சுக்கணும். புடிச்சுக்கிட்டு ஆவியே வா, ஆவியே வா, ஆவியே வந்துரும். ஏதோ ஒரு ஆவி வரும். அது உன் பேரு என்னன்னு கேட்டா, அது பேசாது. அது என்ன பண்ணும், அப்படியே நகர்த்திட்டு போய் அந்த டம்ளர அந்தந்த எழுத்துல நிறுத்தி காமிக்கும். அதெல்லாம் கூட்டி நீங்க பேரு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த மாரி ஒரு கேம் அது. சரிங்களா? அத முதல்ல என்ன பண்ணும், விளையாட்டா ஆரம்பிப்பானுங்க. ஆரம்பிச்சுட்டு அப்புறம் அது பாட்டுல ஊருக்குள்ள பரவ ஆரம்பிச்சிரும். எந்த கேள்வி கேட்டாலும் அந்த பேய் பதில் சொல்றா, அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் வர ஆரம்பிச்சுருவாங்க. அவனுங்க என்ன நெனைச்சுட்டு இருக்காங்க, நாமளா தான் அந்த டம்ளர் நகர்த்திட்டு இருக்கிறோம்னு. ஆனா உண்மையாலுமே அங்க பேய் வந்துரும். அது அவங்களுக்கே தெரியாது. டேய் அதுக்கு அதுல என்ன பண்ணும்னா, மொத்தம் 4 ஃபிரெண்ட்ஸ் இருப்பானுங்க. 4 ஃபிரெண்ட்ஸ்ல 2 பேருக்கு தெரியும். இந்த டம்ளர் நாமளே தான் நகர்த்திட்டு இருக்கிறோம்னு. அப்படிதான் அவங்க முதல்ல இருந்து நெனச்சுட்டு இருக்காங்க.
ஆனா அந்த டம்ளர் அவங்க நகர்த்தல, இல்ல ஆவிதான் வந்து நகர்த்திட்டு இருக்கோம். அந்த படம் போக போக அதை காட்டுவாங்க. அப்ப அவங்க விளையாட்ட ஆரம்பிச்ச ஒரு விஷயம் அவங்களுக்கு அது வினையா போயிடும். இப்ப அந்த ஆவி வெளியே அனுப்ப முடியாது, போனா போகாது அது. சரிங்களா? அப்ப மீதி இருக்கிற கதை ஃபுல்லா அதுதான். ஆவியை வந்து விளையாட்டா அந்த ஆவி வெளியே அனுப்ப முடியாது. அப்புறம் போராடி கிராடி கடைசியா அது எப்படியோ அந்த இடத்த விட்டு காலி பண்ண கதை. அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும்னா கரெக்டா சொல்ற விஷயங்களை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சித்தியா சிறப்பா நடக்கும். சரிங்களா? ஏன்னா புள்ளிக்கு ரொம்ப பெரிய பவர் உண்டு. அது எப்படி தெரியல, அப்படி பவர் இருக்கனால தான் என்னை கொண்டாந்து இந்த பிரபஞ்சம் புள்ளியியல் துறையில இணைச்சிருக்கோ என்னமோ தெரியல. புரியுதுங்களா? புள்ளியியல் துறை எந்த துறையில நான் வந்திருக்கேன் பாருங்க. அப்ப என்ன ஒரு டேட்டா கூட என்ன பேருன்னு கேட்டீங்க தமிழ்ல, புள்ளி விவரம்னு பேரு. சரிங்களா? அப்ப அது என்ன புள்ளி விவரம்? யோசிச்சு பார்த்திருக்கோமா நினைக்காது நம்ம? புள்ளி விவரம், புள்ளிக்கு என்ன விவரம் இருக்குது? அப்போ அந்த இடத்துல ஒரு வார்த்தைக்குள்ளர மிகப்பெரிய கூட்டு பொருளை அடக்கி வச்சிருக்கிறது என்ன? புள்ளி. நம்ம ஏற்கனவே சொல்லணும், நம்பிக்கை என்பது தனிப்பொருள் கொண்ட ஒரு வார்த்தை. ஆனா புள்ளி என்பது கூட்டு பொருளுடைய வார்த்தை. அது புள்ளின்னா அதுக்குள்ள எல்லாம் அடக்கும். டேட்டா அடக்கும், அனலைசிங் அடக்கும், சர்வே அடக்கும், சரில கால்குலேஷன் அடக்கும், எல்லாமே அதுக்குள்ள அடக்கும் புள்ளின்னு சொல்லிட்டா. இல்ல கணக்கெடுப்பு கூட என்ன பேரு? புள்ளி விவரம் தான் பேரு. நாட்டினுடைய வளங்கள், நாட்டை பற்றிய தகவல்கள், தரவுகள் எல்லாத்துக்கும் என்ன பேருன்னா புள்ளி விவரம்னு தான் பேரு. அப்ப அந்த புள்ளிங்கிற வார்த்தைக்கு அவ்வளவு பவர். அப்ப அந்த புள்ளிங்கிற வார்த்தை எங்க இருந்ததுன்னா புள்ளிங்கிற குறியீடுக்காகத்தானே அந்த புள்ளிங்கிற வார்த்தையை உருவாக்குறோம். அப்ப அந்த குறியீடு சரில நாம பல கவிஞர்கள் கூட எழுதுவாங்க, நீங்கள் ஒரே ஒரு புள்ளியை இட்டு விட்டால் அது முடிவு, அதை தொடர்ந்து இன்னும் 2 புள்ளிகளை வைத்து விட்டால் அது அங்கிருந்து தொடங்குகிறது. அப்ப ஒரே புள்ளியை வச்சுட்டா அது முடிவு பெறுகிறது, பின்னாடி என்ன 2 புள்ளி வச்சுட்டீங்கன்னா அங்க தொடர்கிறது. ஒரு புள்ளி எவ்வளவு அர்த்தத்தை சொல்லுது பாருங்க. கோலம் போடுவது புள்ளிகள். நாம சொல்றோம் பாருங்க, ராசி, நட்சத்திரம், கிரகம்னு. இதுல ராசிங்கிறது என்ன? நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய அமைவிடத்தினுடைய புள்ளிகளை இணைப்பது ராசி. சரிங்களா? அவ்வளவுதான். நம்ம ராசின்னு சொல்றது அந்த நட்சத்திரங்களுடைய அமைப்பு இருக்கு பாருங்க, அதை புள்ளி வச்சு நீங்க இணைச்சீங்கன்னா அந்த இணைப்புல என்ன உருவம் வருகிறதோ அதுதான் நாம கொடுக்கின்ற ராசிகளுக்கான உருவம். இப்ப மேஷன்னா ஏன் நம்ம ஆடு போடுறோம்? சொல்லுங்க திலகம்மா. சார் இப்போ நீங்க சொன்ன மாதிரி அந்த புள்ளிங்கிறது நம்ம ஒரு ரவுண்ட் பண்ணணும்னா கூட காம்பஸ் எடுத்து ஒரு இடத்துல அந்த காம்பஸ்ல சென்டர்ல வச்சுட்டு அப்பதான் ஆமா. நம்மளால ரவுண்ட் பண்ண முடியுது இல்லைங்களா சார்? ஒரு கண்டிப்பா. ரவுண்ட் பண்ணணும்னா கூட ஃபர்ஸ்ட் நம்ம காம்பஸ் எடுக்கணும், அந்த இடத்துல வச்சதுக்கு அப்புறமா தான் நமக்கு ரவுண்ட் அடிக்குது. அந்த மாதிரி ஆமா. புள்ளியில இருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்குது இல்லைங்களா ஆமா. சார்? கண்டிப்பா. ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார். அப்போ அந்த புள்ளிகள், அந்த நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய புள்ளிகளை நீங்க இணைச்சீங்கன்னா என்ன உருவம் வருகிறதோ அதுதான் ராசிகளுடைய சிம்பல். புரியுதுல? நம்ம நண்டுன்றோம்னா அப்ப நண்டு இருக்குதா ராசியிலன்னா இல்ல, அந்த உருவ அமைப்பு நண்டு மாதிரி வருமா. அதனால நாம நண்டை பயன்படுத்துறோம், ஆட்டை பயன்படுத்துறோம், இல்ல கும்பத்தை பயன்படுத்துறோம். இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம நமக்கு தெரிஞ்ச வடிவத்தை அதை பொருத்தி பார்க்கறதுக்கு காரணம் என்னன்னா இதுதான். அப்ப புள்ளி இவ்வளவு ஏன் பெருவெடிப்பு நிகழ்ந்தது, அதுதான் இன்னைக்கு எல்லாரும். அப்ப இந்த பிக் பேங் தியரின்றது எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஒரு சிறு புள்ளியில இருந்து. புள்ளிக்கு அவ்வளவு பவர். புள்ளிங்கிறது கிட்டத்தட்ட சுழியம் என்று சொல்லப்படக்கூடிய பூஜ்ஜியம். அதனால கண்ணதாசன் இப்படி ஒரு பாட்டு எழுதினாரு, பூஜ்ஜியத்துக்குள்ளே இருந்து ராஜ்யத்தை ஆண்டு வரும்
புரியாமலே இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன் பெயர்தான் இறைவன். அப்போ அந்த பூஜ்யத்துக்குள்ள அவ்வளவு பவர் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு புள்ளிங்கிறது பூஜ்யத்திற்கு ஒப்பானது. அப்ப நீங்க தனித்த முறையில நீங்க அதை பயன்படுத்தினீங்கன்னா அதனுடைய பவரை நீங்க தெரிஞ்சுக்க முடியாது. ஆனா அதுக்கு தனி பவர் உண்டு. அதுக்கு வெறும் பூஜ்யம் போட்டீங்கன்னா தனி பவர் உண்டு. ஆனா அது நம்ம வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்த முடியாதுன்றதுனால தான் அவ்வளவு பெரிய பவர் நம்ம நேரடியா பயன்படுத்த முடியாதனால தான் நம்ம 1 கூடயோ 2 கூடயோ மத்த கூட சேர்த்து பயன்படுத்துறோம். கிட்டத்தட்ட பூஜ்யம் என்பது ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? பூஜ்யம் என்பதுக்கு அர்த்தம் என்ன? ஒன்றுமில்லைன்னு சொல்லலாம். இன்னொரு அர்த்தம் என்னன்னா, பூஜ்யம் என்றால் அது இந்த உலகத்தினுடைய சமநிலை. சமநிலைன்னு அர்த்தம். அப்ப நீங்க தராசு தட்டுல பூஜ்யம்னு வந்து நிக்குதுன்னு வச்சுக்கோங்க, டிஜிட்டல் தராசுல. அப்ப என்ன அர்த்தம்னா, அந்த மேல இருக்கிற தட்டு சமநிலையில் இருக்கின்றது என்று பொருள். நம்ம தராசை பொறுத்த வரைக்கும் 2 தட்டு தானே. அப்ப முள்ளு நேர்கோட்டுல நிக்குது, பூஜ்யத்துல இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்ப தராசு தட்டு சமநிலை அர்த்தம். இல்ல இப்போ ஒரு எலக்ட்ரானிக் தராசு மேல நீங்க ஒரு பொருள் வைக்கிறீங்க, அது 500 கிராம்னு காட்டுது அப்படின்னா, இப்போ அந்த தராசு தட்டு இப்ப சமநிலையில் இருக்குன்னு அர்த்தம். எப்படி சமநிலையில் இருக்குன்னா, தட்டுக்கு மேல 500 கிராம் இருக்குது. சரிங்களா? அதனுடைய ஈர்ப்பு விசையும் 500 கிராம் இருக்குது. அந்த சமநிலையை அது குறிக்குது. அதனால இப்ப நம்ம தராசு தட்டுல 2 பக்கம் தட்டு இருந்தது இல்லையா? இப்ப அந்த 2 பக்கம் இருக்கிற தட்டை எடுத்துட்டு இப்ப நம்ம ஒரே ஒரு தட்டு தானே வச்சிருக்கிறோம். என்ன காரணம்னா, நேரடியாவே ஈர்ப்பு விசையை வச்சு கனெக்ட் பண்ணிக்கிறோம் நம்ம. இந்த பக்கம் நீங்க தராசு தட்டுல 2 தட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, 500 கிராமுக்கு உண்டான ஒரு எடைக்கல்ல செஞ்சு வச்சுக்கிட்டு, சரிங்களா? அதை ஒரு பக்கம் வச்சிரணும். அப்புறம் தான் இன்னொரு பக்கம் பொருள் வைக்க முடியும். பொருள் வச்சு 2த்தையும் பேலன்ஸ் பண்ணி, இப்ப இது 500 கிராம் கொண்ட பொருள்னு சொல்ல முடியும். ஆனா, ஈர்ப்பு விசை கொண்டு நம்முடைய எலக்ட்ரானிக் தராசு இயங்குற காரணத்தினால, நீங்க அது மேல எவ்வளவு வைக்கிறீங்களோ அந்த வெயிட்னுடைய ஈர்ப்பு வச்சு அது மெஷர் பண்ணும். அப்ப கிட்டத்தட்ட சமநிலையில் இருக்குன்னு அர்த்தம். ஒரு தட்டு இருந்தாலும் அது என்னவாக இருக்கிறது? இன்னொரு பக்கம் தட்டு இல்லாமலேயே அது ஈர்ப்பு விசையை கொண்டு கணக்கிடப்படுறதுனால அது என்னவா இருக்குது? சமநிலையில் இருப்பதாக பொருள். அப்ப 0 அப்படிங்கிறது ஒண்ணுமில்லைன்றது மட்டும் அர்த்தம் இல்ல. 0ன்னா சமநிலையில் இருக்கிறது அர்த்தம். சரிங்களா? அப்போ உங்க வாய்க்குள்ளர தெர்மாமீட்டர் வைக்கிறாங்க. எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்குது, இவ்வளவு டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்னு இருக்காங்க. அப்போ அந்த டெம்பரேச்சர் எதை குறிக்கிறது? உடல்ல உள்ள வெப்பநிலையை நம்ம உடம்போட ஹீட்டிங் சார். அதாவது உங்களுக்கு உடம்புக்கு வெளியே ஒரு வெப்பநிலை இருக்குது. சரிங்களா? அந்த வெப்பநிலைய உங்க உடம்புக்கு உள்ள இருக்கிற வெப்பநிலையோட கம்பேர் பண்ணும்போது அது அந்த டிகிரி காட்டுது. இப்போ வெளியில இருக்கிற வெப்பநிலையும் உள்ள இருக்கிற வெப்பநிலையும் சமமாகி விட்டா என்ன ஆகுன்னா 0 டிகிரி காட்டும் அது. புரியுதுங்களா? அப்ப 0ன்னு காமிச்சா உள்ளிருக்கக்கூடிய வெப்பநிலையும் வெளியில இருக்கிற வெப்பநிலையும் சமம் என்று பொருள். ஆனா நமக்கு வெளியில 0 டிகிரி இருக்கான்னா இல்ல. அப்ப அந்த வெப்பத்தோட நம்மளது ஒத்து போகணும் அப்படின்னா நம்மளது 98.4 ஃபாரன்ஹீட் இருக்கணும். அப்ப அதுதான் இதுக்கான சமநிலை. வெளியில இருக்கிற வெப்பமும் நம்மளுடைய வெப்பமும் சமமாக இருக்கிறதுக்கு. அப்ப 0 வெறும் அது ஒண்ணுமில்லைன்றதை குறிக்கிறது மட்டும் இல்ல, அது இருக்கிறதுலே மிகப்பெரிய மகா தத்துவம் என்னவென்றால் அது சமநிலையை குறிப்பது. நீங்க ஒரு டிகிரி வரையறீங்கன்னா 0 டிகிரி அப்படின்னு அதுக்கு பேரு. எப்போ அதுக்கு பேருன்னா 2 புள்ளிகளும் ஒரே புள்ளியில் இருந்தால் அதுக்கு பேரு 0 டிகிரி. அப்ப அந்த 2 புள்ளி நகர தான் ஒன்றுக்கொன்று விலக தான் என்ன ஆகுது? டிகிரியே உருவாகுது.
1 டிகிரி, 2 டிகிரி, 3 டிகிரி, 4 டிகிரின்னு. அப்ப ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்கும்போது சமநிலை. அது 0 டிகிரி. அது அப்படியே ஒரு ரவுண்டு சுத்தி வந்துருச்சுன்னா அதுக்கு பேரு 360 டிகிரி. இங்க டாமினேஷன் நம்பர் என்ன? 360 கூட்டினீங்கன்னா 9 டாமினேட் பவர் 360. அதனாலதான் இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய வல்லமையாக இன்னைக்கு இன்டர்நெட் இருக்கிறதுக்கான காரணமே .com என்று சொல்லக்கூடிய அந்த டாட் தான் இவ்வளவு பெரிய விஷயத்துக்கு மிகப்பெரிய காரணம். எப்படி 0 என்கிற எண் எவ்வாறு அது எந்த எண்ணாக வேண்டுமானாலும் மாறலாம். ஒண்ணு இப்ப நீங்க 0ன்னு போட்டுட்டீங்க. அந்த இடத்துல நீங்க ஒரு ஃபார்முலாவே கணக்கே கொண்டாந்து அதை 1ஆ மாத்தலாம், 2ஆ மாத்தலாம், 3ஆ மாத்தலாம். அப்போ 0ன்ற இடத்துல நீங்க அதை என்ன வேணாலும் கொண்டு வரலாம். இப்ப உங்க டேபிள் மேல ஒரு பொருளுமே இல்லைன்னா அதுக்கு பேரு 0. இப்ப ஏதாவது வச்சுட்டீங்கன்னா ஒரு பொருள் இருக்குது, 2 பொருள் இருக்குது, 3 பொருள் இருக்குது, 10 பொருள் இருக்குன்னு சொல்லலாம். ஆனா எதுவுமே இல்லாத வரைக்கும் அங்க என்ன பண்ணலாம்? எதை வேணாலும் கொண்டு வரலாம். டேபிள் மேல இல்லாத வரைக்கும் எதை வேணாலும் கொண்டு வரலாம். ஆனா நீங்க அங்க ஏற்கனவே ஒரு 10 பொருள் அடக்கிட்டீங்கன்னா இனிமேல் வைக்கிறதுக்கு இடம் இருக்கான்னா இடம் இல்லை. அந்த நிலைமைக்கு வந்துருச்சுன்னு வச்சுங்க. அப்ப என்ன? அங்க 10 தான் இறுதி எண். இல்ல 20 வச்சிருக்கிறீங்க, இடம் அடைச்சாச்சு, இதுக்கு மேல வைக்கிறதுக்கு அங்க எதுவும் இல்லை அப்படின்னா 20 தான் இறுதி எண். ஆனா அது 0வா இருக்கும்போது டேபிள் மேல எதுவுமே அடுக்காத போது நீங்கள் எதை வேண்டுமானாலும் அடுக்கிக் கொள்ளலாம். அப்போ எதை வேண்டுமானாலும் அடுக்கிக் கொள்ளலாம் என்கிற தகுதி இருக்கும்போது அந்த டேபிள் பவர்ஃபுல்லான டேபிளா? இல்ல இந்த 10 பொருளுக்கு மேல அடக்கவே முடியாது அப்படின்ற பொழுது அது பவர்ஃபுல்லான டேபிள்னா, எதுவுமே இல்லாத போதுதான் அது பவர்ஃபுல்லான டேபிள். அப்போ ஒரு மனிதனை பற்றி நீங்கள் முதலில் அறிமுகமாகும் போது எதுவுமே தெரியாத பொழுதுதான் அவர் ரொம்ப பவர்ஃபுல்லான மேன். ஒரு வருஷம் அவர் கூட பழகிட்டீங்கன்னா அப்புறம் தெரிஞ்சிடும். ஐயா அவனா நான் பார்த்துட்டேன்ப்பா, வாயிலே வடை சுடுவார் ஆளு. ஐயோ நான் ஃபர்ஸ்ட் அதெல்லாம் நம்பிட்டேன்ப்பா. அப்போ எப்படி இந்த வார்த்தை நம்மகிட்ட இருந்து வருதுன்னா, அவர் முதல்ல எதை சொன்னாலும் நம்ம நம்புறோம். பாருங்க நான் எதை சொன்னாலும் கண்ணன் சார் தலையாடுறாரு. அப்படிதான். முழுசா தெரிஞ்ச பிறகு ஐயோ அவருக்கு வேலை இல்லை, காலங்காத்தால எந்திரிச்சு எதையோ ஒண்ணு சொல்லிட்டு இருக்காரு, நம்மளும் தலையாடிட்டு இருக்கோம் பாரு. இப்படி சொல்றவங்க இருக்கிறாங்க. அதனாலதான் நான் உங்களுக்கு சொல்றேன். அவங்க எப்போ சொல்லுவாங்க தெரியுங்களா? விஷயங்கள் எல்லாம் காது கொடுத்து நீங்க வெறும் தலை மட்டும் ஆட்டிட்டு போனீங்கன்னா அது உங்க வாழ்க்கையில பயன்படாது. நீங்கள் செயலிலே காட்டினால் தான் அது பயன்படும். அதனால பல பேருக்கு கேட்கறது ரொம்ப இனிமையா இருக்கிறது, கேட்கறது ரொம்ப எளிதாக இருக்கிறது, கேட்கறது ரொம்ப சுலபமாக இருக்கிற காரணத்தினால கேட்டுறாங்க. ஆனா செய்யறதுன்னு வரும்பொழுது கஷ்டப்படுறாங்க. அதனால அங்க அதை விட்டுட்டு என்ன சொல்றாங்கன்னா, அவர் சொல்றதெல்லாம் நடக்கிறது இல்லைங்க வாழ்க்கையில. கண்டிப்பா நடக்காது. நான் சொல்றதெல்லாம் நடக்காது. அதை நீங்க செஞ்சாதான் நடக்கும். கிட்டத்தட்ட நான் இந்த வகுப்பு ஆரம்பிச்சதுல இருந்து சரிங்களா, நம்ம கிட்ட பாடம் கத்துக்கிட்டவங்க வகையில அப்படியே மேலோட்டமா, உள்ளோட்டமா 10 நாள் கிளாஸ் வந்தவங்க, தினசரி பயிற்சிக்கு வந்தவங்க, 1 நாள் வந்தவங்க, 2 நாள் வந்தவங்க எல்லாம் கணக்கெடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 3000 பேருக்கு மேல கிளாஸ் ஆகுது. அந்த 3000 பேர்ல எவ்வளவு பேர் எனக்கு சொல்லிட்டாங்க, சார் நான் இனிமேல் கடைசி காலம் வரைக்கும் உங்க கூட தான் சார் இருப்பேன், உங்க கூட தான் சார் பயன் பண்ணுவேன், சரிங்களா, என்னை விட்டுடாதீங்க சார் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. நான் அவங்க கிட்ட சொல்லுவேன், யாரையும் நான் பற்றி கொள்ளவும் முடியாது, விட்டு விடவும் முடியாது. நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய பாதையில போயிட்டே இருப்பேன். என்னை விட்டுறதா இல்லையான்றதை நீங்க முடிவு பண்ணீங்க, நீங்க பிடிச்சு வச்சுங்க. நீங்க பிடிச்சுக்கிட்டீங்கன்னா நான் உங்களை விட முடியாது. அப்போ நானா யாரையும் பற்றுவதும் இல்லை, நானா யாரும் விடுவதும் இல்லை. சரிங்களா, ஏன்னா எனக்கு அதுக்கான நேரமே இல்லை. வேலுமதன் சார் ஒருவேளை ஒரு மாசத்துக்கு போனே அடிக்கல அப்படின்னா நான் அடிப்பேன் அப்படின்னா, இப்ப கிளாஸ்ல இருக்கிறதுனால நான் அடிக்கிறேன். நான் கிளாஸ் விட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கேன், அப்புறம் நான் என்னைக்கு எனக்கு தோணுதோ அன்னைக்கு தான் அடிப்பேன். ஆனா அவர் நினைச்சாருன்னா வாரத்துக்கு ஒரு நாள் கூட கான்டாக்ட்ல இருக்கலாம்.
டெய்லி கூட கான்டாக்ட்ல இருக்கலாம், மாசத்துல ஒரு நாள் கூட கான்டாக்ட்ல இருக்கலாம். அது அவருடைய விருப்பம் தான். அதே மாதிரிதான். அப்போ நாம பற்றுவதில் தான் இருக்கின்றது. நான் யாரையும் வந்து பிடிச்சு வச்சுக்க வைக்க முடியுமான்னா முடியாது. ரொம்ப சிரமம் அது எனக்கு. அப்ப அந்த வகையில நான் பார்க்கும்பொழுது, கிட்டத்தட்ட இதுவரைக்கும் பயிற்சின்ற பேர்ல, நம்மகிட்ட ஆலோசனை கேட்டவங்க பேர்ல, பயிற்சி கொடுத்த வகையில 3000 பேர்களை கடந்துட்டேன். ஆனா, அவ்வளவு பேருடைய ஃபோன் நம்பரும் எனக்கு இருக்குது. நியூ இயர் அப்படின்னு வச்சுக்கங்க. விஷஸ் எனக்கு ஒரு 6000 விஷஸ் வந்து உள்ள விழுது. என்ன காரணம்? ஒவ்வொருத்தரும் 2, 2 முறை, 3, 3 முறை அனுப்புறாங்க. அதனால இப்ப யாருக்குமே விஷஸுக்கு நான் பதில் விஷஸ் கூட போட முடியறதில்ல. அப்படியே கம்முனு விட்டுறது. என்னால வேற ஒண்ணும் பண்ண முடியல. குபு குபு குபுன்னு வந்து விழுந்துடுது. சில நேரத்துல வீட்லயே சண்டை போடுறாங்க. ஏங்க எமர்ஜென்சின்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சா பார்க்க மாட்டீங்களான்னு. என்னன்னா, அவங்க அனுப்புனதுக்கு பிறகு 100கணக்கான மெசேஜ் வர்றதுனால என்ன ஆகுதுன்னா, அது பின்னாடி போயிட்டு தான் நாம அத புரட்டி பார்க்கணும். சில நேரத்துல பல பேருக்கு மிஸ் ஆகுது எனக்கு காரணம் அதுதான். அதனால நான் இப்ப முடிஞ்ச அளவுக்குலாம் குரூப்புக்குள்ள யாராவது ஜாயின் பண்ண உடனே எக்ஸிட் ஆயிடுது. ஏன்னா நம்மள யாராவது தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, உடனே ஒரு 10 குரூப்ல ஆட் பண்ணி விட்டுறாங்க. சரிங்களா? சார் இருக்காரு, சார் இருக்காரு, சார் என்ன பண்றேன்னே எனக்கு தெரியல. அதுல என்ன பண்ண போறோம்னு எனக்கு தெரியல. சரி, ஓகே. நம்ம இப்ப அந்த இடத்துக்கு போக வேண்டாம். அப்போ இன்றைக்கு பாடத்திட்டம் என்னன்னா, நீங்கள் ஒரு எண்ணை பற்றிக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு விருப்பமான, சௌகரியமான, உங்களுக்கு அது அது உள்ளுணர்வு சொல்லணுங்க. உள்ளுணர்வு சொல்லணும். ஐயா 2 தான் ஐயா சொல்லியிருக்கீங்க. எண்களை ஒரு எண்களாக பயன்படுத்தலாம். இருங்க. ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்த்தவுடன் விருப்பம் ஏற்படுகிறது. அப்படின்னு வச்சுக்குவோம். ஒரு பெண்ணின் மீது மட்டும் அதிகமாக விருப்பம் ஏற்படுகிறது. இல்ல ஒரு பெண்ணின் மீது மட்டும் ஈர்ப்பு ஏற்படுகிறதுன்னு வச்சுக்குவோம். அதுக்கும் எல்லா பெண்கள் மீதும் ஈர்ப்பு ஏற்படுறதுக்கும் என்ன வித்தியாசம்? உள்ளுணர்வு. இல்லைங்கய்யா. ஒரு பெண்ணின் மட்டும் ஈர்ப்பு ஏற்பட்டால் அதுக்கு பெயர் காதல். எல்லா பெண்கள் மீதும் ஈர்ப்பு ஏற்பட்டால் அது பேர் காமம். வித்தியாசம் இவ்வளவுதான். அப்போ உங்களுக்குள்ள இப்ப நம்பர் வந்து உட்காரணும். எல்லா எண்களுமே எனக்கு ரொம்ப ஈர்ப்பா இருக்கு சார் அப்படின்னா, அது காமத்திற்கு சமம். இப்ப நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுக்கு செலக்டிவா ஒரு எண்ணை செலக்ட் பண்ணணும். அப்போ ஒரு எண்ணை நீங்க லவ் பண்ணியாவது உள்ள வச்சுக்கணும். அது எந்த எண்ன்றதை நீங்களே முடிவு பண்ணணும். ஏன்னா இங்க வந்து சார் 8 பவர்னு சொல்றாங்க, 9 பவர்னு சொல்றாங்க. இது வச்சுக்கலாமா சார்? அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, பணக்கார பொண்ணை பார்த்து நீங்க லவ் பண்ற மாதிரி. அவகிட்ட நிறைய பணம் இருக்குது. அதனால நான் அவளை லவ் பண்ணலாம்னு ஆசைப்படுற மாதிரி 9ங்கிறது பெரிய பவர்ஃபுல்லான நம்பரா இருக்கு சார். அதனால நான் அதை விரும்புறேன்றது கூடாது. உங்க உள்ளுணர்வு சொல்லும். அது 1, 2, 3 அது எது சொல்லுதோ அந்த எண்ணை நீங்க பிடிச்சுக்கணும். புரியுதுங்களா? ஐயா புரிகிறதா? புரிகிறது ஐயா. ஏழுமலை ஐயா எப்ப சொல்லுங்க ஐயா. 1 எண்களாக பயன்படுத்தலாம். 2 குறியீடுகளாக பயன்படுத்தலாம். 2 குறியீடுகளாக பயன்படுத்தலாம். 3 நேரமாக பயன்படுத்தலாம். 4 காலமாக பயன்படுத்தலாம்.  எத்தனாச்சு? 4 தான் ஐயா. 4 ஆச்சா? ஆ. 5 அளவீடாக பயன்படுத்தலாம். அளவீடாக பயன்படுத்தலாம். 6 கணக்கீடாக பயன்படுத்தலாம். 7 மதிப்பீடாக பயன்படுத்தலாம். மதிப்பீடாக. 8 வடிவங்களாக பயன்படுத்தலாம். வடிவங்களாக. 9 ஐயா 9. ஹலோ. ஐயா சொல்லுங்க ஐயா. 9 பரப்புகளாக பயன்படுத்தலாம். பரப்பு என்னங்க ஐயா? பரப்புங்க ஐயா.
பரப்புன்னா அந்த இதை சார் ஸ்கொயர் ஃபீட் அந்த மாதிரி சொல்ற மாதிரி இப்போ தான். உங்களுடைய லேண்ட் என்ன சைஸ்ன்னு கேட்டா நீங்க 1200 சொல்றீங்கல்ல, ஸ்கொயர் இத்தனை ஃபீட், ஸ்கொயர் ஃபீட்ன்றீங்கல்ல, 2400 ஸ்கொயர் ஃபீட்னு சொல்ற மாதிரி அந்த மாதிரி சதுர அடி. அந்த பரப்பு அப்படின்றதும் எண்களுடைய ஒரு வடிவம் தான். பரப்புகளாக பயன்படுத்தலாம், 10 எல்லைகளாக பயன்படுத்தலாம், 11 வரையறைகளாக பயன்படுத்தலாம், 12 ஒழுங்குகளாக பயன்படுத்தலாம். 12 என்னது சார்? ஒழுங்கு ஒழுங்குகளாக பயன்படுத்தலாம். என்னங்கய்யா? 10 நம்பர் 10 கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க. எல்லைகளாக பயன்படுத்தலாம். நம்பர் 4 சார். இல்ல இப்போ இது வந்து இந்த ஆர்டர் தான் பயன்படுத்தணும்னு எக்ஸாக்டா சொல்ல முடியாது. சரிங்களா? நான் வந்து உங்களுக்கு மொத்தம் இத்தனை ஐட்டத்தை கொடுத்துருக்கேனே தவிர இந்த எண்ணுக்கு இந்த ஐட்டமா அப்படின்னா அது இன்னும் நான் ஆராய்ச்சியில தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் எதை எடுத்துக்கணும், ரெண்டாவது எதை எடுத்துக்கணும்னு மொத்தத்துல இப்ப நான் உங்களுக்கு 12 ஐட்டம் சொல்லியிருக்கேன். என்னென்ன சொல்லியிருக்கேன்? யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க போலாம். ஐயா, 1 எண்களாக பயன்படுத்தலாம், 2 எண்களை குறியீடுகளாக பயன்படுத்தலாம், 3 நேரமாக பயன்படுத்தலாம், 4 காலமாக பயன்படுத்தலாம், 5 அளவீடுகளாக பயன்படுத்தலாம், 6 கணக்கீடாக பயன்படுத்தலாம், 7 மதிப்பீடாக பயன்படுத்தலாம், 8 வடிவங்களாக பயன்படுத்தலாம், 9 பரப்புகளாக பயன்படுத்தலாம், 10 எல்லைகளாக பயன்படுத்தலாம், 11 வரையறைகளாக பயன்படுத்தலாம், 12 ஒழுங்குகளாக பயன்படுத்தலாம். வேற என்ன பயன்படுத்த முடியும்? எனக்கு தெரிஞ்ச வகையில நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு ஏதாவது தெரியுதா பார்ப்போம். எண்களை எண்களாக எழுதுவது சிறப்பா, எழுத்துக்களாக எழுதுவது சிறப்பா ஐயா? இல்ல அதுதாங்க ஐயா, அது இடத்துக்கு ஏத்த மாதிரி. சரிங்களா? ஓ, ஏலக்காய் சாப்பிடுறது நல்லதா கெட்டதா? நல்லது, தொடர்ந்து சாப்பிட்டா சூடு. என்னங்கய்யா? நல்லது, அதே தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு சூடு. இன்னும் தொடர்ந்து சாப்பிட்டா சூடுதான் அதிகப்படுத்திக்கிட்டே போயிடும், விபரீதமான விளைவுகளை உண்டாக்கும். இல்லைங்கய்யா, அது நல்லது. கொஞ்சம் அதிகப்படுத்தினா சூடாகும். தொடர்ந்து சூடுபடுத்திட்டே இருந்தீங்கன்னா, தொடர்ந்து ஏலக்காய் அதிகப்படுத்திட்டே இருந்தீங்கன்னா ஆண்மை பறிபோகும். அதான் விபரீதமான எல்லைகளை உண்டாக்கும் என்று சொன்னேன். ஐயா அது பட்டவர்த்தமாக சொல்லியிருக்கீங்க. இல்ல அது எல்லாருக்கும் தெரியணும் இல்லையா? அப்போ இந்த இடத்துல எது உங்களுக்கு வந்து ஆற்றலை கொடுக்கிறதோ அதே ஒரு ஆற்றலை பறிக்கவும் செய்யாது. அப்ப அது எப்படின்னா இடத்தை பொறுத்து தான் அது அமையும். சரிங்களா? எண்களை குணங்களாக பயன்படுத்தலாமா? என்ன குணமா பயன்படுத்துவீங்க? சோக குணம், மகிழ்ச்சி குணம், வெறுப்பு குணம். இல்ல, எல்லா தோற்றமும் எண்களில் இருந்து தான் வருது. அதாவது அந்த 10 சக்தியில இருந்து தான் உருவாகுது. அதனால குணங்களும் அங்கிருந்து உற்பத்தி ஆகுறது. ஆனா அதை நீங்க குணங்களை எண்களா பயன்படுத்த முடியாது. வேற என்ன பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வரிசைகளாக பயன்படுத்தலாம். வரிசை. ஐயா, அது ஒழுங்குகளாக என்பதை வரிசைகளாக பொருள்படாதா?
என்னங்க ஐயா? எண்களை ஒழுங்குகளாக பயன்படுத்தலாம்னு சொல்றேன். அப்ப வரிசைப்படுவதுதானே அது பொருள். ஆமா அது ஆமா. ரெண்டும் ஒரே மீனிங் தான் சார் வருது. ஆமா, இல்ல அதனால அது வரிசைப்படுது. அதுக்கு அதுக்கு அதுதான் மீனிங்கு. சரிங்களா? இருந்தாலும் அந்த ஒழுங்குன்றது இன்னும் வேற லெவல் அது. சரிங்களா? அதாவது அந்த ஒழுங்குன்ற வார்த்தை எங்கிருந்து வந்ததுன்னா, ஒழுகுதல் என்கிற வார்த்தையிலிருந்து வந்தது. ஒழுகுதல்னா என்ன அர்த்தம்னா, மேலிருந்து கீழ் வருவதுக்கு பேர் தான் ஒழுகுதல்னு பேரு. அப்போ மேலிருந்து கீழ் வருவது தான் ஒழுகுதல் என்பதனால, மேன்மையான குணத்திலிருந்து கீழ இருப்பவங்க மேன்மையான குணத்திற்கு போகணுன்றதுனால தான் அதுக்கு என்ன பேருன்னா, ஒழுக்கம்னு பேர் வச்சாங்க. அப்போ ஒழுக்கம்ங்கிற பேர் எங்கிருந்து வந்ததுன்னா, ஒழுங்குங்கிற வார்த்தையிலிருந்து தான் ஒழுக்கம் உருவாகிறது. அப்ப அதுக்கு என்ன பொருள்னா, ஒழுகுதல்னு பொருள். சரிங்களா? அதனால தான் உங்களுக்கு புரியுற மாரி, இது அதான் சொல்ல வரேனே, இப்ப இத்தனையா நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம் இல்லையா? இத்தனையா பிரிக்க வேண்டியதில்ல. அது ஒரே ஒண்ணு தான். ஆனா நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக இத்தனைய பிரிக்கிறோம். அந்த வகையில நீங்க வரிசையும் இணைச்சுக்கலாம். வேற என்ன பண்ணலாம்? வரிசையாச்சு. சார் படிமானங்கள் வரிசையில தான் வருதுங்களா சார்? படிமானங்கள்னு சொல்லுவாங்கல்ல சார்? படிமானங்கள்ன்றது ஒழுக்கம் தான். ஓகேங்க சார். ஓகே, ஓகே. சார் இயக்கங்களுக்கு எண்கள். என்னங்க ஐயா? இயக்கங்களுக்கு எண்களை இயக்கங்களாக பயன்படுத்தலாம். இல்ல எண்கள் வழியாக இயக்கம் நடைபெறுகிறது. எண்கள் வழியாக. ஏன்னா எப்படியும் இது எல்லாம் சேர்ந்ததுதான் அது நடக்கும். சார் ஒருத்தரிலிருந்து இன்னொருத்தர் தொடர்பு கொள்வதற்கு எண்கள் மூலமா பயன்படுத்தலாம்ல சார்? இப்போ பின்கோடு யூஸ் பண்றோம்ல, ஒரு ஏரியாவுக்கு ஒரு பின்கோடு யூஸ் பண்றோம், அது நம்பர் தான் யூஸ் பண்றோம். இது மாதிரி கம்யூனிகேஷன், அதாவது தொடர்புக்கு எண்கள் மூலமா பயன்படுத்தலாமா? எண்கள் இல்லாம நீங்க தொடர்பே படுத்த முடியாது. அதான் அளவீடு வந்துருது. இல்ல நம்ம பின் கோடுன்னு தானே சொல்றோம். அதுதான் குறியீடா வந்துருது இல்ல. நல்லா அவர் சொல்ற மாதிரி தொடர்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். இதே மாதிரி இந்த எம்ப்ளாய் ஒரு கம்பெனினா எம்ப்ளாயிகளுக்கு ஒரு கோட் நம்பர் கொடுக்குறோம், அது நம்பராக தான் இருக்கும். அல்பாபெட்டிக்ஸ் ஆர்டர் பிளஸ் நம்பர் வரும்னு நினைக்கிறேன். அளவீடு தான். அங்குதான் அது குறியீடுகளாக மாறி விடுகிறது. எண்கள் தான். வேற புத்தகங்கள் இருக்குல்ல சார், லைப்ரரியில கோடு தான் யூஸ் பண்றாங்க, நம்பர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு புக்குக்கும் ஒரு ஆமா யூனிக் கோடு மாதிரி. இல்ல அதான் எண்களாக பயன்படுத்தலாம், காலமாக பயன்படுத்தலாம், நேரமாக பயன்படுத்தலாம், குறியீடாக பயன்படுத்தலாம், அளவீடாக பயன்படுத்தலாம், கணக்கீடாக பயன்படுத்தலாம், மதிப்பீடாக பயன்படுத்தலாம், வடிவமாக பயன்படுத்தலாம், பரப்புகளாக பயன்படுத்தலாம், எல்லைகளாக பயன்படுத்தலாம், வரையறைகளாக பயன்படுத்தலாம், ஒழுங்குகளாக பயன்படுத்தலாம், வரிசைகளாக பயன்படுத்தலாம். அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி தொடர்புன்னு கூட சேர்த்துக்கலாம், நம்ம தொடர்புகளாக பயன்படுத்தலாம். வேற வேறங்கய்யா? சார் எல்லாமே நீங்க கொடுத்துட்டதுனால அடுத்தது யோசனை வரமாட்டேங்குது சார். சார் எண்களை பெயர்களாக பயன்படுத்தலாமா சார்? பயிர்களாவா? பெயர்களாக பெயர் பெயர்களாகவா? இல்ல பெயர்கள்னு வரும்போது அங்க எண் எழுத்தாக மாறி விடுகிறது. ஏன்னா நாராயண் சார் சொன்ன மாதிரி சார், இப்ப நிறைய இடத்துல இப்போ வந்து நான் சென்ட் மேரிஸ் எல்லாம் படிக்கும் போது வந்து பேரே கூப்பிட மாட்டாங்க, நம்பர் தான். நம்பர் 4 நம்பர் 5 அது எழுதலாம் சார். எண்களை எழுத்துக்களாக பயன்படுத்தலாம். இல்ல எழுத்துக்கள் வந்துருச்சுன்னா அப்புறம் எல்லாமே அதுக்குள்ள வந்துரும். அப்புறம்
ஸ்பெசிஃபை பண்ண முடியாது, வேற ஒன்றும் இல்லை. அதுக்காக தான் நான் அந்த கொண்டு வரல. எழுத்துக்களும் எண்கள்ல இருந்தா பிறக்குது. அதாவது அதான் உலகத்துல இருக்கிற எல்லாமே எண்கள்ல இருந்து தான் பிறக்குது. நீங்க அதை விட்டுட்டு பார்க்க முடியாது நீங்க. அதாவது எண்கள்ல இருந்தா எல்லாமே உருவாகுது. ஆனா அப்படி எல்லாமே எண்கள் நம்ம சொல்லிட முடியுமா? இல்லையே. வீட்டுல ஒருத்தருக்கும் ஒரு தனிப்பேர் இருக்கிற மாதிரி இப்ப நீங்க பேருன்னு சொல்லிட்டீங்கன்னா நம்ம தமிழ்ல இருக்கிற எல்லா வார்த்தைகளுமே இல்ல 2 தான். என்ன சொல்லனா, ஒன்று காரண பெயர், இன்னொன்று இடுகுறி பெயர். அப்ப அதுக்கு என்ன பேருன்னா தமிழ்ல இருக்கிற எல்லா வார்த்தைகளுமே பேருன்னு தான் பேருன்ற பொருள். ஒன்று இடுகுறி பெயர், இன்னொன்று காரண பெயர் அப்படின்னு தான் சொல்றாங்க. அதனால பேருன்னு வரும்போது அது எல்லாத்துக்குமே அடங்கிடும். அப்புறம் ஸ்பெசிஃபை பண்ண வேண்டிய வேலை இருக்காது நமக்கு. இப்போ ஒரு கூட்டம் நடக்குது, 100 பேர் வந்திருக்காங்க, 100 பேருமே விஐபி தாங்கன்னு ஏறி மேடையில உட்கார வச்சுட்டீங்கன்னு வச்சுங்க, கீழே யாருமே இல்லை, என்ன ஆகும்? அப்படி பேருன்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா எல்லாத்தையுமே ஏத்தி ஆகணும் மேடையில. அப்ப ஸ்பெசிஃபிக்கா யாரும் சொல்ல முடியாது இல்லையா? அதுக்குதான் நம்ம இப்படி எல்லாம் வரையறுத்து வச்சிருக்கோம். சார் இந்த மூலக்கூறுகள்னு சொல்றாங்கல்ல சார், அதுவும் இதுலயே அடங்குதுங்களா சார்? மூலக்கூறுகளும் இதுல அடங்குது. சார் எண்கள் ஓகே வந்து சார், ஓகே சார். வாழ்த்துகளுக்கு பயன்படுத்தலாம் சார். இப்ப அந்த வாழ்த்து சொல்றோம்ல, இப்ப நம்ம டெலிகிராம்லாம் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு எண்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள்னு ஒண்ணு இருக்கும் சார். ஹாப்பி அதாங்க பர்த்டே. இப்போ வாழ்த்துகளுக்கு என்னவா பயன்படுத்தீங்கன்னு தான் இப்ப ஒரு கேள்வி. இப்ப நீங்க வாழ்த்துல எண்களை என்னவா பயன்படுத்த போறீங்க? அதுக்கப்புறம் அதான் சார் ஒரு 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 அந்த ஒரு முதல் நம்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹாப்பி பர்த்டே, 2வது ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். நம்ம ஒரு அதிகமான ஒரு வார்த்தையை கொடுக்காம அந்த ஒரு வார்த்தைக்கே இருக்குங்கிறத ஒண்ணு கொடுத்துட்டா தெரிஞ்சவங்க தெரிஞ்சுப்பாங்க. அதனால என்ன சொல்ல வரீங்க? சார் எண்களை அருமையான வாழ்த்துக்களா கேள்வி சார். இல்லைங்கய்யா, இப்போ வாழ்த்துல பயன்படுத்தலாம்னு சொல்ல வரீங்களா? இல்ல வாழ்த்துங்கிறது எண்களை பயன்படுத்தும் முறைன்னு சொல்ல வரீங்களா? ஏற்கனவே பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்ல வரேன். முன்னாடிலாம் வந்து டெலிகிராம்ல வந்து ஒரு வாழ்த்து செய்தி அனுப்புறது வந்து பாத்தீங்கன்னா, அந்த வாழ்த்து செய்தி ஃபுல்லா அனுப்ப மாட்டாங்க. அந்த எண்களை மட்டும் தான் குறியீட்டு பண்ணுவாங்க. அந்த எண்களை வச்சுதான் அவங்கள்ட்ட இந்த எண் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த யார் டெலிகிராம் கொடுக்குறாரோ அவர் அந்த வாழ்த்து உங்களுக்கு அனுப்பியிருக்காங்கம்பாங்க. ஆமா, அது கம்யூனிகேஷன் ஓகே. அந்த மாதிரி ஒரு ஜஸ்ட் என்ன போடலாம்னு சொல்லி எனக்கு வந்து யோசனை உங்கள்ட்ட சொல்றேன் சார். இல்ல அதாங்கய்யா, அங்க ஏதாவது ஒரு பயன்பாட்டுக்கு வரணும்ல. எண்கள் என்னவா பயன்படுத்தீங்க? இப்ப வார்த்தையா இருக்கிறதும் எண்கள் தான். வாழ்த்துங்கிறது நீங்க வார்த்தை தானே சொல்றீங்க. இல்ல அது வந்து ஒரு ஆமா பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்ல வரேன். எண்களை எங்க பயன்படுத்திக்கலாம் நீங்க சொல்லும் போது நான் என்னோட இதுல யோசனை பண்ணும்போது இது ஒரு யோசனை வந்துச்சு, அதை நான் பகிர்ந்துக்கிறேன் சார். சரி, இது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். எண்களை நீங்கள் ஒளி வடிவமாக பயன்படுத்தலாம். சவுண்ட் ஆமா அந்த டியூன் பண்ணும்போது நம்ம வந்து அந்த எண்கள் இருக்கு அதை வச்சு சொல்றீங்களா சார்? டெசிமல் அது இப்படிதானே சவுண்ட் டெசிமல். சார் அரசாங்கத்துல வந்து இப்ப இன்கம் டாக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குறியீடு தான் பயன்படுத்துறாங்க. இப்போ அதுல வந்து இன்கம் டாக்ஸ் பே பண்றீங்கன்னு வைங்க, இப்போ 92 பின்னா சேலரியை குறிக்கும், 94 சினா கான்ட்ராக்டரை குறிக்கும், 94 ஐனா இப்படி ஒரு நம்பர் வச்சிருக்கிறாங்க. இதுக்கு அவங்கள்ட்ட இருந்து டிடிஎஸ் பிடிச்சி கட்டுறது வந்து செக்ஷன் சொல்லுவாங்க. இந்த செக்ஷன் குறியீடு எல்லாமே நம்பர்ல தான் வருவாங்க. நீங்க மேக்சிமம் கவர்மெண்ட்ல அதே மாதிரி ஜிஎஸ்டின்னு எடுத்துட்டா ஜிஎஸ்டிஆர் 1, ஜிஎஸ்டிஆர் 2, 2, ஜிஎஸ்டிஆர் 3, அதுல எப்படியாவது ஒரு நம்பர் வந்துடும். அல்பபெட்டிக்ஸ்ல வந்தா கூட நம்பர் தான் அதுல வந்து மெயினா. இப்ப 3ன்னு சொன்னா புரியும், 1ன்னு சொன்ன அவர் சொன்ன சிவபாலன் சொன்ன மாதிரி இப்போ இன்கம் டாக்ஸ்ல போயிட்டு அவங்ககிட்ட போய் இந்த
இதுன்னு சொல்றதை விட அந்த குறியீடு சொன்னா அவங்க புரிஞ்சுப்பாங்க. அது ஈஸியா இருக்கும். சார் எண்ணங்களை வண்ணங்களாக பயன்படுத்தலாம், நிறங்களாக பயன்படுத்தலாம். நிறங்களாக பயன்படுத்தலாம். நம்ம ஆபீஸ்ல கூட பிரிச்சுக்கலாம். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு நம்பர் கொடுத்து வச்சிருப்பாங்க சில ஆபீஸ்ல. இந்த கம்யூனிகேஷன் தொடர்புக்குன்னு சொன்ன மாதிரி அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். கோர்ட்ல கூட இபிகோ 360 செக்ஷனாக பயன்படுத்துறாங்க. நீதித்துறையிலும் பயன்படுத்துறாங்க எண்களை. காவல்துறையிலையும் பயன்படுத்துறாங்க, ராணுவத்திலையும் பயன்படுத்துறாங்க. இல்லைங்க, எல்லா இடத்துலயும் எண்கள் பயன்படுத்துறாங்க. இப்ப நான் சொல்ல வர்றது என்னன்னா, நம்ம வாழ்க்கையில அது பயன்படணும் இல்லையா? அது என்னவா பயன்படுத்திக்கலாம்? எண்களை எண்களாக பயன்படுத்தலாம், எண்களை நேரங்களாக பயன்படுத்தலாம், எண்களை காலங்களாக பயன்படுத்தலாம், எண்களை குறியீடுகளாக பயன்படுத்தலாம், எண்களை அளவீடுகளாக பயன்படுத்தலாம், எண்களை கணக்கீடுகளாக பயன்படுத்தலாம், எண்களை மதிப்பீடுகளாக பயன்படுத்தலாம், எண்களை வடிவங்களாக பயன்படுத்தலாம், எண்களை பரப்புகளாக பயன்படுத்தலாம், எண்களை எல்லைகளாக பயன்படுத்தலாம், எண்களை வரையறைகளாக பயன்படுத்தலாம், அப்புறம் எண்களை ஒழுங்குகளாக பயன்படுத்தலாம், எண்களை வரிசைகளாக பயன்படுத்தலாம். எத்தனை வந்திருக்குது இப்போ? 16 வந்துருக்கு. 14 தொடர்பு விட்டுட்டீங்க சார். 16ங்க ஐயா. 16 வந்திருக்கு. 15 சவுண்ட் சொல்லிருக்கீங்க. 16 என்னது? நிறங்களாக. இல்ல, நான் பயன்படுத்தலாம். 13 வரைக்கும் தான் இப்ப சொல்லியிருக்கிறேன்னே. நான் இன்னும் சொல்லிருக்கீங்க சார். 14 ஒளி வடிவமாகங்கிறது 14 சார். 14 தொடர்பு சொன்னீங்க. அப்புறம் 15 ஒளி சொல்லிருக்கீங்க. 14 தொடர்பு. ஆமா, 15 ஒளி. 16 வண்ணங்கள், நிறங்கள். நிறம், வண்ணம். சார், நான் இன்னிலேருந்தே குறியீடு போட்டிருக்கேன். பாத்தீங்களா? என்னோட பேர்ல பாத்தீங்களா? அத பத்தி யாராவது சொல்லுங்களேன். நான் இந்த குறியீடு போட்டிருக்கேன், என்ன எதை மென்ஷன் பண்ணி போட்டிருக்கேன்னு சொல்ல முடியுமா? 2 பக்கமும் ராக்கெட் மாதிரி பிச்சுட்டு கிளம்ப போகுது இன்னிலிருந்து. அந்த ராக்கெட்டோட அருமை என்னன்னு சொல்லுங்க பாப்போம். அது நீங்க தான் சொல்லணும். இல்ல, அது யாராவது கண்டுபிடிக்க முடியுமான்னு கேக்குறேன். அந்த ராக்கெட் போட்ட நீங்க ஒரு ராக்கெட் போட்டிருக்கேன், நான் 2 ராக்கெட் போட்டிருக்கேன். பேலன்ஸ்டா பார்க்கறீங்களா சார்? பேலன்ஸ்டா பார்க்கறீங்களா 2 கையிலயும்? யாராவது கம்ப்யூட்டர்ல கீபோர்டு வச்சிருக்கீங்களா? கீபோர்டுல பாருங்க, இந்த சிம்பிள் என்ன நம்பர்னு தெரியும். சார் நான் சொல்லட்டுங்களா சார்? சொல்லுங்க சார். யாராலையும் பிடிக்க முடியாது அந்த மாதிரி அர்த்தம் அப்படிங்களா சார்? இல்ல 6 நம்பர் 6. வெரி குட் அருணகிரி. அதான் இன்டெலிஜென்ட். 2 பக்கமும் 6, நடுல இணைப்பு. யோசிச்சேன், போட்டேன். கரெக்டா? அவ்வளவு உங்க மனசு சொல்றதுதாங்க ஐயா. இங்க இல்ல, என்னோட பழைய கம்பெனியில நான் ஜாயின் பண்ணும் போது என்னோட எம்ப்ளாயி நம்பர் HC66 6 வந்தது. அதை யோசிச்சேன், எதுக்கு 6 இங்க போட்டு இங்கேயும் போட்டு நடுவில் நம்ம பேர் இருக்கட்டுமே, ராக்கெட் மாதிரி இருக்கலாம் அப்படின்னு. அப்புறம் இப்போ உள்ள கம்பெனி நம்பர் 3773. அப்ப ஃபர்ஸ்ட் ஆரம்பமும் அதனால நம்ம 6 வச்சுக்கலான்னு அந்த பிளான் பண்ணி போட்டிருக்கேன். இல்ல, அது எங்க போய் மாத்துனீங்க? ரீநேம்ல போய் அந்த சிம்பிளை செலக்ட் பண்ணிக்கலாம் சார். ஓகே. அதுதான் ஒரு 2 எம்ப்ளாயர் கொடுத்த நம்பரை பிளான் பண்ண 3 எனக்கு இருந்தது. அந்த இடத்துல 6 இருந்தது. நம்ம ஃபேன்சி நம்பர் 6, கீபோர்டுல பார்த்தா 6ஆம் நம்பர் அதான் இருந்தது. அதை போட்டேன். சார் சொல்லுங்கம்மா. சார், எனக்கு வாழ்க்கையில அந்த 3ன்ற நம்பர் சார், நான் எந்த இடத்துல போனாலும் எனக்கு முன்னாடி 3 போகுது சார். நான் அதாவது எந்த இடத்துக்கு நான் குடியிருக்கிற வீடுங்க சார், அங்க போனா 3ஆம் நம்பர் வருது. சந்திக்கிற நபரோட வீடு 3ஆம் நம்பர் வருது சார். இங்கிருந்து வெளியூருக்கு போனா 3ஆம் நம்பர் என் கண்ணு முன்னாடி வருது சார். 3 எனக்கு தெரியாமலே என்னோட பயன்பாட்டுக்கு வருது சார். எனக்கு அந்த நம்பர் மேல ஒரு ஈர்ப்பு சார். ஏன் இந்த நம்பர் நமக்கு அடிக்கடி வருது அப்படின்ற எண்ணம் எனக்கு தோணுதுங்க. என்ன அறியாமலே அந்த 3 என் கூட தொடர்புல இருக்கு சார்.
அதுக்கான இல்ல காரணம் எனக்கு தெரியல தொடர்புல சார். எல்லாம் இருக்குது. ஓகே. நான் கேட்கறது அது பயன்படுதா உங்களுக்கு? அதான் சார் அது அந்த புரிதல் எனக்கு வரமாட்டேங்குது சார். ஏன் இந்த 3 நமக்கு முன்னாடி நம்ம கண்ணுல பட்டுட்டே இருக்கு அப்படிங்கிற இப்ப நீங்க எண்கள பத்தி சொன்ன உடனே தான் சார் அதனுடைய திறன் என்னங்கிறது எனக்கு புரியுதுங்க. ம். இல்ல அதான் இப்ப அது ஏன் கண்ணுல பட்டுட்டு இருக்குன்னு விட, இப்ப நீங்க ஒரு எண்ண செலக்ட் பண்ணிட்டு நீங்க பயணம் பண்ணுவீங்க இல்லையா? ஆமாங்க சார். அப்போ இதை எடுத்துக்கிறீங்களா? இல்ல உங்களுக்கு வேற எண் பிடிக்குமா? இல்ல சார் அந்த 3ங்கிறது தான் சார் எனக்கு பிடிக்குது. ஒருவேளை பிடிச்சதுனால அது நம்ம கண்ணுக்கு படுதுங்களா சார்? அப்படியே கூட இருக்கலாம். ஓகே சார், ஓகே சார். ம். இப்ப புரிஞ்சிருச்சு சார். நம்ம மனசுல என்ன நம்ம ஃபிட் பண்ணி வச்சிருக்கிறோமோ, ம். அதுதான் நமக்கு அலைவரிசையா முன்னாடி தெரியுது. இல்லைங்களா ஆமா. சார்? நீங்க எந்த கார் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களோ, ரோட்ல அந்த கார் ஓகே. மட்டும் தான் உங்க கண்ணுக்கு தெரியும். ஓகே சார், ஓகே சார். மத்த பிராண்டோ, மத்த காரோ கண்ணுக்கே தெரியாது. உண்மைதான் சார், உண்மைதான் சார். பல பேர் எப்படி கார் வாங்குறாங்கன்னா, அப்படிதான் வாங்குறாங்க. என்னன்னா, அவங்க ஒரு கார் வாங்கணும்னு முடிவு பண்ணுவாங்க. கடைசியா பார்த்தா ரோட்ல அடிக்கடி அது கண்ணுல தென்படுறதுனால, ஓ! நம்மள மாரி நெறைய பேர் இந்த கார் தான் யூஸ் பண்றாங்க அப்படின்னு அத வாங்குவாங்க. சார் சார் இப்போ நாங்க பயன்படும்னு சொல்றீங்களா? அது என்ன எப்படி சார்? அது எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? என்னங்கய்யா? இப்போ பயன்படும் அந்த பயன்படுத்துக்கன்னு சொல்றீங்கல்ல, அது என்ன ம். மீனிங் எனக்கு புரியல. எண்கள் பயன்படும் சொல்றீங்கல்ல. அது ஆமாங்கய்யா. அது அது என்ன சொல்ல வர்றீங்க? அந்த இடத்துல எனக்கு புரியல. பயன்படும்னா நமக்கு அது வந்து வாழ்க்கை உயரத்துக்கு நீங்க ஒரு பயன்படும். செயல் செய்யணுமா இல்லையா? ஆமா, செயல் செய்யும்போது நீங்க ஒரு பிடிச்ச எண்ண செலக்ட் பண்ணிட்டீங்க இல்லையா? ஆமா. அந்த எண்ண டைமா பயன்படுத்துங்க. ஓகே. இல்ல அந்த எண்ண காலமா பயன்படுத்துங்க. சரி சார். சரிங்களா? அந்த எண்ண அளவா பயன்படுத்துங்க. எல்லாத்துலயுமே அத இன்க்ளூட் பண்ற மாரி நம்ம மாத்திக்கணும். செயல ஆமா. மாத்தும்போது, இப்போ நாம இப்ப அதுல என்ன இப்ப மாற்றம் வருது மாற்றம் வந்திருக்குன்னு எனக்கு எப்படி புரியும்னு கேட்கிறேன் அந்த இடத்துல. அதாங்கய்யா டெவலப்மென்ட். டெவலப்மென்ட். ஓ! நீங்க எதையோ ஒண்ணு மாற்றத்த தானே டெவலப்மென்ட்ன்னு சொல்றீங்க. அந்த டெவலப்மென்ட் நீங்க விரும்புற டெவலப்மென்ட் வருதான்னு பாருங்க. இப்போ இங்க இருக்கிறவங்க இத்தனை பேருக்கு நான் குறியீட பத்தி பேசிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா நீங்க 2 பக்கமா ராக்கெட் போட்டீங்க. உங்க மனசு இங்க டப்புன்னு சொல்லிடுச்சா இல்லையா? சார் நானும் ஆல்ரெடி போட்டேன் சார். ம். ஸ்டார் போட்ட பார்த்தீங்களா? இப்ப அதுக்கு என்ன அர்த்தம்னு இப்ப ஐயா சொல்லுவாங்க. அவரு சொல்லுங்க ஐயா. 8ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் 8 6 அருணகிரி சார் சொல்லுங்க சார். நீங்களே சொல்லிருங்க. நான் கரெக்ட்டா கண்டுபிடிச்சிருக்கேனா என்னன்னு. இல்ல கரெக்ட் தான், கரெக்ட் தான். 8 என்னோட ஃபேவரட். அதனால இதான் சொல்லுவாங்கல்ல, கற்பூரம் சொல்ற கேஸ் 2 இருக்குன்னு நினைக்கிறீங்கல்ல? சார் இல்ல சார் நம்ம சார் 8 அப்படிங்கிறப்போ எழுதுறப்போ நம்ம அத முடிக்கிறப்போ அந்த எண் மேல் நோக்கி போகுது சார். 8 அப்படிங்கிற அந்த எண்ணை நம்ம எழுதுறப்போ அது மேல் நோக்கி போகுது சார். அப்போ அந்த அந்த அர்த்தமா இருக்கும் இல்லைங்களா சார்? எனக்கு தெரியல சார். ஆனா அந்த எண்கள் நம்ம எழுதும்போது மேல் நோக்கி போகுதுன்ற விஷயத்த நான் சொல்றேன் சார். கரெக்ட் மேடம், கரெக்ட். ஓகே சார். தேங்க் யூ சார். ஓகே, ஓகே. சிறப்பு. ஓகேங்க ஐயா. இன்னைக்கு பாடத்திட்டம் அவ்வளவுதான். யாருக்கா கேள்விகள் இருந்தா கேட்கலாம். சார் நிறைய பேர் பேசாமே இருக்கிறீங்க. அவ்வளவுதான் புரிஞ்சிருச்சா? புரியலையா? இல்லது இங்க நேரம் ஏதாவது வீணாகுதா உங்களுடைய நேரம்? சார் இது புரியல. அதாவது இது ஒரு வேகான சப்ஜெக்ட்டா இருக்கு சார். எங்கேயுமே கேள்விப்படாத இத சொல்றீங்க. நீங்க இந்த 14 சொல்லியிருக்கீங்கல்ல. இதுல ஏதோ எங்களுக்கு 4, 5 தான் புரியுது. மித்ததெல்லாம் வந்து பழக்கத்துல போனா தான் புரியும். நம்ம வந்து அது என்ன சொல்லுவாங்க, ஒரு எதுவுமே முதல்ல பழகும்போது நம்ம மைண்ட் ஏத்துக்காது. ம். ஏன்னா புது பழக்கத்த வரும்போது மைண்ட் ஏத்துக்காது. அதையே திருப்பி திருப்பி கேட்கும்போது தான் நமக்கு புரியும். இது ம். நம்ம பல நாள் பயணம் பண்ணும்போது ஒவ்வொன்னா நீங்க சொல்லும்போது எங்களுக்கு புரியும்னு என்னோட கருத்து சார். நன்றி, நன்றிங்க ஐயா. அருணகிரியா சொல்லுங்க ஐயா. சார் இப்போ நம்ம ஒரு ஏதாவது ஒரு எண்ணை செலக்ட் பண்ணி அந்த எண்ணை வந்து நீங்க பயன்படுத்துங்க. அது வந்து உங்களுக்கு இந்த அவதார்ல வர மாதிரி முதல்ல கீழே தள்ளும், இல்லைன்னா நீங்க ரொம்ப மோசமான விளைவு அந்த சிம்டம் தெரியும் ம். அப்படின்னு சொன்னீங்க. ஆனா ம். எனக்கு தெரிஞ்சு நம்ம செலக்ட் பண்ணலனாலும் ஏதோ ஒரு நம்பர் நம்மளோட அசோசியேட் ஆகுது தான் உண்மை.
அதாவது தெரிஞ்சோ தெரியாமையோ ஏதோ ஒரு எண்கள் வந்து ஒவ்வொரு உயிரோடவும் வந்து கனெக்டடா தான் இருக்கு. அது வந்து சம்டைம்ஸ் வந்து எலான் மஸ்க் மாதிரியோ ஸ்டெப் பெஜாஸ் மாதிரியோ அது மாதிரி ஒரு சில மனிதர்கள் மட்டும்தான் வந்து பில்கேட்ஸ் மாதிரியோ வந்து மேல போறாங்க. ஸோ அவங்களுமே வந்து இல்ல சார், அவங்களுமே யாருமே அதை வச்சு மேல போறது இல்ல. அதை வச்சு மேல போல. பட் எல்லா உயிரோடவும் ஒரு எண் வந்து அசோசியேட் ஆகுறதுன்றது வந்து இயற்கை விதி. அதாவது இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க சாகர வரைக்கும் ஏதோ ஒரு வேலை செய்ய போறீங்களா இல்லையா? ஆமா சார். அப்புறம் நமக்கு எதுக்கு கோல்? இப்போ கோல் வச்சுதான் வேலை செய்ய போறீங்களா? கோல் இல்லைன்னா வேலை செய்ய மாட்டீங்களா? கோல் இல்லைனாலும் வேலை செய்துட்டு தான் இருக்காங்க. வேலை செய்யறது வந்து இயல்பு. அதுல வந்து அதுதான் அந்த மாதிரி நீங்க செய்யக்கூடிய எல்லா செயல்பாடுகளையும் எண்ணு இருக்கிறது இயல்பு. வேலை செய்யலைனாலும் என்ன இருக்குதானே சார் அர்த்தம்? இப்போ ஒருத்தர் இருக்காரு. இல்ல நான் சொல்ல வருது, நம்ம வேலைக்காக பேசுறோம். இப்ப நம்ம எல்லா செயல்களுக்காக பேசுறோம். நீங்க செயலே செய்யாம உட்கார்ந்து இருக்கிறது வேற விஷயம். ஆனா இப்ப நமக்கு இப்ப எப்படி சொல்லுங்க? வந்து நம்ம இங்க அசோசியேட் ஆயிருக்கிறது வந்து ரிச்னஸ்க்காக. ஸோ ரிச்னஸ்ன்றது வந்து மாற்றம் உண்டு பண்ணணும். நம்ம ஏற்கனவே இருக்கிற நிலையில இருந்து உயர்வான நிலையை எட்டணும். அதுதான் வந்து குறிக்கோள். அதுக்காக தான் இங்க எல்லாம் சேர்ந்திருக்கோம். சரிங்கய்யா. இப்போ அந்த இடத்துல வந்து ஒரு பர்டிகுலர் என்ன உங்களுக்கு என்ன தோணுதோ உங்க மனசுக்கு இல்லையா, இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இப்ப நீங்க இது வரைக்கும் சொன்னீங்கல்ல, உண்மைதான். அதுக்கு அடுத்த ஒரு உண்மை என்னன்னா, எல்லாரும் சேர்ந்து இருக்கிறது ரிச்னஸ்க்காக தான். ஆனா அது செயல் இல்லாம கிடைக்குமா? செயல் இல்லாம கண்டிப்பா கிடைக்காது. கண்டிப்பா கிடைக்காது இல்லையா? அப்ப செயல் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? இல்ல அந்த சாமியார்ல என்ன செயல் பண்றாங்க? அவங்களுமே ரிச்னஸ் இருக்கு. ஐயா அவங்க செயல்படுறாங்க ஐயா. செயல்படுறாங்க. அவங்க தொழில் தான் பண்றது இல்ல, செயல்படுறாங்க. செயல்படாம ரிச்னஸ் கிடைக்காது. செயல்படுறாங்க, தொழில் பண்றது இல்ல. ஓகே, தொழில் பண்றது இல்ல, புரியுதுங்களா? அவ்வளவுதான். அப்போ செயல்படுகிறார்கள். செயல்படாம நீங்க ரிச்னஸ் அடையவே முடியாது. சரி. அப்படின்னா நீங்க போய் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சாமியாரும் ஒரே இடத்துல அப்படியே அமைதியா சும்மா உட்கார்ந்து இருக்கிறாங்க இல்லையே. இல்ல பண்றது இல்ல. செயல்பட்டுட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஃப்ரீ டைமே கிடையாது. நம்மளோட அதிகமா ஒர்க் பண்றாங்க அவங்க. ஆமா கண்டிப்பா. புரியுதுங்களா? நம்மளோட பிஸி அவங்க, இன்னும் சொல்ல போனா. கரெக்ட். ஆனா அவங்க செயல்பட்டு இருக்காங்க, தொழில் பண்றது இல்ல. அது வேற இது வேற. நான் அதுதான் சொல்லுவேன், அங்க போக கூடாது. நம்ம வந்து இப்ப செயல்பாட்டை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். அப்போ நோக்கம் இருக்கிறவனும் இலக்கு இருக்கிறவனும் செயல்பட்டு கொண்டிருக்கான். இலக்கு இல்லாதவனும் செயல்பட்டு கொண்டிருக்கான். புரியுதுங்களா? இப்ப நாம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம ஒரு சக்சஸ் ஒண்ணு விஷயம் நினைக்கிறோம் இல்லையா? நம்ம விரும்புற ஒரு வாழ்க்கை இருக்கு பாருங்க, அதுதான் நம்ம சக்சஸ் நினைக்கிறோம். அந்த இடத்துக்கு போகணும்னா என்ன வேணும்னா, நமக்கு ஒரு இலக்கு வேணும்னு ஆசைப்படுறோம். அதே மாதிரிதான் இங்க நீங்க தெரிஞ்சு செஞ்சாலும் தெரியாமல் செய்தாலும் எல்லா செயல்களும் கூடவே உங்களுக்கு எண்கள் வந்துகிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? எண்கள் வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா இப்ப நாம என்ன சொல்லணும்னா, நீங்க செய்யற எல்லா செயல்களையும் எண்கள் இருக்கும். ஆனா அது எப்படி இருக்கும்னா, எல்லாமே ஒரே எண்ணா இருக்காது. புரியுதுங்களா? ஓகே சார். நன்றி சார். ஏதோ ஒரு திரைப்படத்துல இந்த யோகி பாபுக்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்க, என்ன பேர் அது? யோகி பாபு. அவங்க கிட்ட கேட்பாங்க, உனக்கு என்னையா பேருன்னு. எனக்கு தெரியாது, எல்லாரும் ஆளுக்கு ஒரு பேர்ல கூப்பிடுவாங்கன்னு. புரியுதுங்களா? எல்லாரும் அவங்க அவங்களுக்கு வாயில என்ன வருதோ அந்த பேர்களை கூப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு இப்பதான் வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு அந்த படம். என்ன படம்னா, அப்புறம் அந்த ஒரு பொண்ணு என்ன பண்ணுவோன்னா, சரி அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு பேர் வச்சாகணும், என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அப்படியே பார்த்தோன்னே நெல்சன் மண்டேலாவுடைய போட்டோ தெரியும். உடனே உங்களுக்கு பேர் இனிமேல் நெல்சன் மண்டேலான்னு வச்சிருவா. அவ்வளவுதான். நீங்க 16 வயதுல கூட பார்த்திருப்பீங்க. இல்ல கமலஹாசன் அவரை எல்லாரும் சப்பானி கூப்பிடுவாங்க. கமலுக்கு ஒரு பேருப்பா. நமக்கு கூட ஏதோ ஒரு பேர்ல கூப்பிடலாம் இல்லையா? எதுக்கு நமக்குன்னு ஒரு பேர் ஸ்பெசிபிக்கா? யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த ஸ்பெசிபிகேஷன் இல்லாம போனா என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, நாம நினைச்ச மாதிரி நம்ம லைஃப நம்ம பாதையில டிரைவ் பண்ண முடியாது. அது போற போக்குல எல்லாம் நம்ம போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அப்ப அதை ஸ்பெசிபிக்கா டிரைவ் பண்ணணும். அதுக்காக தான் நம்ம என்ன சொல்லணும்னா, நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உங்களுடைய எல்லா செயல்களையும் எண்கள் கூட வந்துட்டே தான் இருக்கும். ஆனா இப்ப நம்ம என்ன சொல்றதுன்னா, நீங்க ஸ்பெசிபிக்கா ஒரு எண்ணுக்காக திருப்பிக் கொள்ளுங்கள்.
சரி, இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்க 4ஆம் நம்பர் செலக்ட் பண்ணிட்டீங்க சார். சரிங்களா? தியேட்டர்ல வேற வழி இல்ல. குடுக்குற சீட்ல தான் போய் உட்கார்ந்தாகணும். ஆனா, நீங்க கான்ஷியஸா இருந்தீங்கன்னா, என்ன கான்ஷியஸா? 4ஆம் நம்பர் கிடைக்காதா? 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 ஏன்னா நம்ம 4ஆம் நம்பர் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். 4ஆம் நம்பர் தான் விருப்பமான எண்ணு. 4ஆம் நம்பர் தான் நமக்கு ரொம்ப புடிச்ச எண்ணுன்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா, அது பாத்தீங்கன்னா நான் அதான் சொல்றேனே, முதல்ல அது கீழ தள்ளும், புரட்டும், என்னென்னமோ பண்ணும் உங்களுக்கு. சரிங்களா? நீங்க எங்க தொட்டாலும் 4ஆம் நம்பர் உங்களுக்கு திருப்பி திருப்பி அடிக்கும். ஆனா அது 1 வருஷம் கழிச்சு செட் ஆன பிறகு என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க 4ஆம் நம்பர் கிடைச்சா பரவாயில்லன்னு நீங்க போவீங்க. அங்க என்ன பண்ணுவான் டிக்கெட் கிடைக்கும்போது, ஈரோல 22 அப்படின்னு டிக்கெட் கழிச்சு உங்ககிட்ட குடுப்பான். உங்களுக்கு 4ஆம் நம்பர் தானா அமையும். வண்டி ஒரு புதுசா ஒரு 2 வீலர் வாங்குவீங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலான்னு போவீங்க. சரிங்களா? அங்க பார்த்தீங்கன்னா 19, 31ன்னு அமையும். கூட்டுனீங்கன்னா 4. இது 19, 21. 19, 21ன்னு அமையும். கூட்டுனா 4. இப்ப இதெல்லாம் எப்படி அமைஞ்சது அப்படின்னா, நீங்க எத சொல்ல நீங்க ஒரு தடவ அது கூட சிங்க் ஆகி 1 வருஷம் தாக்கு பிடிச்சு, அதாவது நீங்க கான்ஷியஸா 4, 4, 4, 4ன்னு எல்லாத்துலயும் 4 கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா, கடைசியா உங்க வாழ்க்கையில தானாவே அந்த 4 வர ஆரம்பிச்சிடும். விஷயம் அதுதான். சரி. அருணகிரியா வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஏதோ 4, 5 பேர் கை தூக்குன மாரி இருந்து, ஆனா எல்லாம் முடிஞ்சிருச்சு. டைம் ஆயிடுச்சுன்றதுனாலயா? சார் நாளைக்கு நம்ம மில்டன் சார். பேசலாம் சார். சார் தேங்க் யூ ஓகே. சார். மில்டன் சார் சொல்லுங்க. கேட்கல எங்களுக்கு. ஹலோ. ஐயா மில்டன் ஐயா நீங்க மியூட் பண்ணிட்டு பேசுறீங்களா? இல்ல மியூட் கூட இல்ல, இல்ல, இல்ல. இல்லீங்களே. இல்ல, இல்ல. அவரு அன்மியூட்ல தான் மியூட்ல இருக்கு. இல்ல. அன்மியூட்ல. இல்ல அவருக்கு மைக் இன்னும் அவரு செட் பண்ணல. இப்பதான் வருது. சரிங்கய்யா. உங்களுடைய கேள்விகள் எதா இருந்தா நாளைக்கு வந்துட்டாரு. சொல்லுங்கய்யா. ஹலோ. சரி. மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.